வந்து நம்ம எடுக்க போறது ஹார்ட், இருதயம். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம உடம்புல சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றோட்ட மண்டலம் அப்படிங்கிறது. உடல் முழுக்க ரத்தத்த பாய வைக்கிறது, ரத்தத்தோட ஃப்ளோவ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம், நிணநீர கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம், அந்த மாதிரி எல்லாமே அந்த ஒரு சர்க்குலேஷன்லயே இருக்கும். அந்த ஃப்ளூயிட் சர்க்குலேஷன். இதுல வந்து இது மூலமா தான் உங்களுக்கு வந்து நல்ல ரத்தம் அப்படின்னு சொல்ற ஆக்ஸிஜன் ஏற்றப்பட்ட ரத்தமும் எல்லா செல்களுக்கும் போய் சேருது. அதே மாரி எல்லா செல்லுல இருந்தும் வர்ற கழிவுகளும் சரி, அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கழிவுல வர்றது, அதுவும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ரத்தமும் ஒரு கழிவு தானே! சோ அத கொண்டாந்து சேர்க்கிறதுமே இந்த சுற்றோட்ட மண்டலத்தோட வேலை. சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட வேலை. ஓகேங்களா? அதோட ஒரு பகுதியா தான் வந்து இந்த ஹார்ட் வந்து செயல்படுது. ஓகேங்களா? இன்னைக்கு தான் நம்ம வந்து கிளாஸ்ல படிச்சோம். அ நெருப்பு பூதத்தோட ஆளுகைக்குள்ள இருக்கிற டிஷ்யூ, உடல் திசு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிளட் வெசல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்க சார்? அதுதான் இதோட வேலை. ஓகேங்களா? சோ மெயினா இந்த நெருப்பு பூதத்த இப்ப நம்மளோட படிப்பு படி நம்ம பார்க்கும்போது, நெருப்பு பூதத்தோட ஆளுகைக்கு கீழ தான் இந்த பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து வருது. எந்த தொந்தரவு இருந்தாலும், இதுல வந்து என்ன இருந்தாலும் நம்ம அந்த நெருப்பு பூதத்த சரி பண்ணும்போது, சரி பண்ண முடியும். அக்குபஞ்சர் சார்புல நம்ம பார்க்கும்போது. எப்படி இந்த உலகத்துக்கு வந்து சூரியன் உஷ்ணத்த குடுக்குதோ, நெருப்ப குடுக்குதோ, நெருப்பா இருக்கோ, அதே மாதிரி நம்மளோட உடம்புக்கு ஆன சூரியன், நம்ம உடலோட சூரியன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இருதயம். அதத்தான் வந்து நம்ம உடலோட சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெருப்பு இந்த இருதயம் அப்படிங்கிறது வந்து உறுப்பு, கட்டியான உறுப்பு. ஓகேங்களா? இப்ப இந்த இருதயம்னு பார்க்கும்போதே, அதுக்குள்ள பெரிகார்டியம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? அந்த பெரிகார்டியம் அப்படிங்கிறது நம்ப ஒரு தனி உறுப்பா நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஹார்ட்டோடவே சேர்ந்து வரக்கூடிய ஒரு உறுப்பு. ஓகேங்களா? இது 2ம் சேர்ந்து, இது கூட அ இருதய மேலுறை அப்படிங்கிறது பெரிகார்டியம். மூவெப்ப மண்டலம் அப்படிங்கிறது வந்து இந்த இருதயம் உருவாக்கக்கூடிய நெருப்ப எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லக்கூடிய வேலைய செய்யக்கூடியது வந்து அந்த மூவெப்ப மண்டலம், ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அத ஒரு நாள் தனியா அனாட்டமில அதோட வேலை, அந்த ட்ரிபிள் வார்மர்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சிறுகுடல் அப்படிங்கிறது வந்து இருதயத்தோட ஜோடியான யாங்கு உறுப்பு. இருதயம் உறுப்பா இருக்கு இல்லையா? அதுக்கான ஜோடியான யாங்கு உறுப்பா சிறுகுடல் வந்து இருக்கு. இப்போ இருதயம் வந்து நம்ம உடலுக்கு முழுக்க அந்த உஷ்ணத்த உருவாக்கி சப்ளை பண்ணுது இல்லையா? அதே மாதிரி சிறுகுடலும் வெப்பம் உருவாகும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகுடலும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். ஏன்னா, அங்க தான் வந்து உங்களுக்கு ஜீரணம் அப்படிங்கிற ஒரு செயல் நடந்து, அதோட ஜீரணம் அப்படிங்கிற விஷயத்தோட நெறைய முக்கியமான ஒரு 70லேருந்து 80% வேலை வந்து சிறுகுடல்ல தான் நடக்குது. அது அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு உஷ்ணம் தேவை. அங்க அந்த வேலைகள் நடக்கும்போதும் உஷ்ணம் உற்பத்தி செய்யப்படுகிறது. சோ நம்ம உடம்புல நெருப்புங்கிற விஷயம், உஷ்ணம்ங்கிற விஷயம், ஆ இந்த இடத்துல வந்து நம்ம உப்புன்னு பேச வேண்டாம். ஏன்னா ஹார்ட் முழுக்க நம்ம அந்த நெருப்புல வந்து அந்த உஷ்ணம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் ஹார்ட் சார்ந்து நம்ம பேச போறோம். உப்புன்னு பேசுறோம்னா, அந்த தாது உப்புக்கள் எல்லாமே கூட ரத்தத்துல ஒரு சத்தா தான் இந்த இடத்துல வெளிய உள்ள போகுது. ஓகேங்களா? சோ இங்க நம்ம பார்க்க போறது உஷ்ணம். அந்த அந்த இயக்கம் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? அது முழுக்க செய்யக்கூடியது வந்து இந்த இருதயத்தோட வேலை. நம்பளோட அந்த என்ன சொல்றது? அக்குபஞ்சர் சார்ந்து நம்ம சொல்லும்போது, இருதயத்துக்கான வேலை வந்து எல்லா உறுப்புகளுக்குமே உஷ்ணத்த குடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த இருதயம் பண்ணுது. உஷ்ணத்துக்கான கனெக்ஷன் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இந்த இருதயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து கேக்குதுங்களா? பேசுறீங்களா? கேக்குதுங்க மேம். ஆ, கேக்குது மேம். ஃபைன். ஓகே. இப்ப நம்ப வந்து இதுக்கான குணமா நம்ம என்ன பார்த்தோம்? அன்புங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். இதையே தான் யூனிவர்சலா சிம்பல் ஆஃப் லவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் இஸ் அ சிம்பல் ஆஃப் லவ். இப்ப நம்மளோடது மேட்ச் ஆகுதுங்களா அன்புன்னு? அதே மாதிரி அநாகத சக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹார்ட் சார்ந்தது தானம்மா? எஸ் மேடம். தெரியும் மேடம். அது அநாகரம் தான். ஆ ஹார்ட்டுக்கான அநாகத சக்கரம். சோ அந்த இடமும் இந்த ஹார்ட்ல தான் இருக்கு. நம்ம இந்த இந்த லொகேஷன தான் வந்து நம்ம சொல்றோம். அநாகத சக்கரத்தோட ஒரு குணம் கூட அன்பு தான். கரெக்ட்டுங்களா?
எல்லாமே ஒண்ணு ஆமா மேடம். தொடர்புடையதா தான் இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து தனித்தனி பேர்ல இல்ல தனித்தனி தெரப்பியோ இல்ல தனித்தனி தகவலா பார்த்திருப்போம். இங்க வந்து ஒண்ணோட ஒண்ணு நம்ம கனெக்ஷன் குடுக்குறோம். இவ்வளவுதான். அப்புறம் உடல் உறுப்பு தத்துவம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிடிஎஃப் ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதன்படி இருதயத்தோட வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஜீரணத்துக்கு தேவையான உஷ்ணத்தை குடுக்க வேண்டியது தான் ஹார்ட்டோட வேலை. இருதயத்தோட வேலை அதுதான். அண்ட் இதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காலையில 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இருதயத்துக்கான நேரம். நெக்ஸ்ட் வீக் நம்ம மெரிடியன் படிக்கும்போது, இதுல எத்தனை புள்ளிகள் இருக்கு? அதோட செயல்கள் என்ன? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து அக்குபஞ்சர் சார்ந்து இருதயத்தோட வேலை. இப்ப நம்ம வந்து ஹார்ட் அப்படிங்கறது ஒரு ஆர்கனா, ஒரு உறுப்பா பார்க்கும்போது, அந்த உறுப்போட அமைப்பு எப்படி இருக்கு? அந்த உறுப்பு என்னென்ன வேலை செய்யுது மனித உடலில்? அப்படிங்கறத நம்ம இங்க படிக்க போறோம். ஓகேங்களா? சோ எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளோட இப்ப அந்த லொகேஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும்ன்றது இல்ல. பட் ஆனாலும், இப்ப இங்க எங்க இருக்குன்னா, நம்மளோட இடது பக்க மார்புல எ வந்து உங்களோட லங்ஸ்க்கு, அதாவது லெஃப்ட் லங்குக்கு, ரைட் லங்குக்கும் நடுவுல கொஞ்சம் ஓரமா இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதோட எக்ஸ்கியூஸ் மீ. பொறகோகி மட்டும். அண்ட் இது வந்து மார்புல வந்து அந்த விலா எலும்புகள்ல உள்ள பத்திரமா பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம உடம்புல நம்ம என்ன சொல்றதுன்னா, இந்த பூமியில அதாவது இந்த கரு வந்து தாயோட வயிற்றுல இருக்கும்போதே முதல்ல வளரக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா என்ன செக் பண்ணுவாங்கன்னா, நீங்க தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. 3 மந்த்ஸ்க்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் பார்க்கும்போதே 1 மாசம் 45 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள அவங்க செக் பண்றதே ஹார்ட் பீட் வந்திருக்கா? அதுதான் பார்ப்பாங்க. அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு உறுப்பு முதல்லயே உருவாகிறது. கடைசியா மனிதனோட உயிர் பிரியும் போதுதான் இதோட செயல்பாடு நிக்கும். அப்ப ஆரம்பிக்கிற வேலைய, இது மனுஷனோட உயிர் அவனோட ஆயுள் முழுக்க வேலை செய்துகிட்டே இருக்கும். இதுக்கு ரெஸ்ட்ங்கிற விஷயமே கிடையாது. அதனால தான் இத வந்து நம்ம உடலோட சூரியன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதோட லொகேஷன் நம்ம எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். இதுவுமே வந்து ஒரு தசைகளால் ஆன ஒரு உறுப்பு. நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே. அண்ட் சாரி சொல்லுங்க. ஓகே. அண்ட் இது வந்து சுற்றோட்ட மண்டலத்தில் ஒரு பகுதியா இருக்கிறதால, இது மசில் மட்டும் இல்ல, ஸ்ப்ளீன் மாதிரி இதுவுமே நெறைய ரத்த குழாய்களால் வந்து நிறைஞ்சிருக்கு. அண்ட் இதோட முக்கியமான வேலைகள்ல 3 வேலை நடக்குது. ஒண்ணு என்னன்னா, எப்பவுமே அந்த ரத்தத்த வந்து உடம்புல இருந்து அ அ என்ன சொல்றதுன்னா, உடம்புல வந்து நல்ல ரத்தம், கெட்ட ரத்தம்னு நம்ம தமிழ்ல கேஷுவலா சொல்ற ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லுவோம். அதோட அர்த்தம் என்னன்னா, லங்ஸ்ல இருந்து ஆக்ஸிஜன் ஃபுல்லா ஆக்ஸிஜன வச்சுக்கிட்டு ஆக்ஸிஜனேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பியூர் பிளட்ட ஹார்ட் வந்து உடம்போட மத்த பகுதிகளுக்கெல்லாம் பம்ப் பண்ணி விடுது. அதே மாதிரி உடம்புல மத்த வேற பகுதிகளில இருந்து ஆ ஆக்ஸிஜன உடம்பு செல்கள் எடுத்துக்கிட்டு, கார்பன் டை ஆக்சைட வெளியிடுது இல்லையா? அந்த கழிவுகள் நிறைந்த அந்த ரத்தத்த எடுத்துட்டு வந்து, ஆக்ஸிஜன் ஏற்றம் செய்யறதுக்காக லங்ஸ்க்கு அனுப்புது. இது இதோட ஒரு வேல. அதே மாதிரி அந்த பம்பிங் மூலமா தான், அந்த ரத்தம் வந்து உடம்பு முழுக்க பரவுது இல்லையா? அப்படி பரவும்போது தான், சத்துக்கள் வந்து ரத்தம் மூலமா தான் டிராவல் பண்ணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த ரத்தம் மூலமா அந்த ரத்த ஓட்டத்தின் மூலமா தான் சத்துக்கள் வந்து உடம்போட எல்லா பகுதிக்குமே போய் சேருது. எல்லா அணுக்களுக்கும், எல்லா இதுலயும் போய் சேர்றதுக்கு, இந்த ஹார்ட்டோட பம்பிங்கும் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கு அப்புறமா இது வந்து சுருங்கி விரியிற வேலைக்கு, இதுக்கு முக்கியமா இதோட தசைகள் அமைப்பு இருக்கு இல்லையா? அது வந்து இதய தசைகள், கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இதுக்கு மட்டுமே இதயத்துல மட்டுமே இருக்கும். அந்த மசில்ஸோட அமைப்பு தான் இந்த ஹார்ட் வந்து சுருங்கி, விரிஞ்சு அந்த ரத்தத்த உள்ளிழுத்துக்கிட்டு வெளிய வேற டியூபுக்கெல்லாம் அனுப்புற மாரி, வேற அந்த ரத்த குழாய்களுக்கு அனுப்புறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த ஹார்ட்க்கு உண்டு. அந்த மசில்ஸ் வந்து கார்டியாக் மசில்ஸ் அப்படிங்கிறது இதயத்துல மட்டும் தான் இருக்கும். அந்த டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஓகேங்களா? இதுவரைக்கும் புரியுதா?
ஏதாவது கேள்வி இருக்கா? புரியுதுங்க மேம். நம்ம லொகேஷனை கேள்வி இல்லை மேம். பார்த்துட்டோம், அதுக்கான வேலை என்னன்னு பார்த்துட்டோம், அக்குபஞ்சர்லயும் அது என்ன வேலை அதுக்குன்றது பார்த்திருக்கோம். இப்போ வந்துட்டு அடுத்தது அதோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் அ மஸ்குலர் பேக் கிடையாது, மஸ்குலர் ஆர்கன் வித் மோர் வாஸ்குலர்ஸ், அதாவது அதாவது ரத்த நாளங்கள் நிறைஞ்ச தசைகளால் ஆன ஒரு உறுப்பு. எப்பவுமே துடிச்சுக்கிட்டே இருக்கும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த உறுப்பை பாதுகாக்கிறதுக்கு தான் பெரிகார்டியம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கொடுத்திருக்காங்க. அந்த இதய மேலுறை, அந்த அந்த உறை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹார்ட் வந்து சுருங்கி விரியறதுக்கும் உதவி பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல நடக்கிற வேற அதிர்வுகள், வேற ஏதாவது தொந்தரவுகள் வந்து இருதயத்தை பாதிக்காம அந்த மேலுறை வந்து பாதுகாக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா கவர் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இருதயத்துக்கான ஒரு கவரா வந்து பெரிகார்டியம் அப்படிங்கிற இருதய மேலுறை வந்து அமைஞ்சிருக்கு. அந்த பெரிகார்டியம் தோட முக்கியமான வேலை, அதுக்குள்ள வந்து ஒரு திரவம் இருக்கும். அந்த அந்த திரவத்துக்கு வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு பேரு. அந்த ஃப்ளூயிட் தன்னோட இயக்கத்தின் மூலமாக இந்த ஹார்ட் வந்து சுருங்கி விரியும் போதும் சரி, அந்த எலக்ட்ரிக்கல் பல்சஸ் அனுப்பும் போதும் சரி, உங்களுக்கு வந்து இதயத்தை பாதுகாக்கும். பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம இதுல வந்து எந்தெந்த உறுப்புகளுக்கு உஷ்ணம் தேவையோ அந்த உஷ்ணத்தை, இப்ப இருதயம் வந்து உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணுதுன்னா அதை வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய வேலையை வந்து இந்த பெரிகார்டியம் செய்யும். ஓகேங்களா? அந்த பாதுகாத்து டிஸ்ட்ரிபியூஷன் வேலையை, இந்த உறுப்புக்கு இவ்வளவு உஷ்ணம் வேணும் அப்படிங்கிற வேலையை பெரிகார்டியம் செய்யும். அந்த கொண்டு போய் சேர்க்கிற வேலையை உங்களுக்கு மூவெப்ப மண்டலம் வந்து செய்யும். இதுதான் இதோட இதுல வந்து நம்ம மேஜரா இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹார்ட்டோட, இது வந்து ஹார்ட்டோட வெளிப்பக்கம். உள்ள வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஹார்ட் வந்து 4 அறைகளா பிரிச்சிருப்பாங்க. அந்த ரத்தம் வந்து தங்கறதுக்கும், நல்ல ரத்தம், கெட்ட ரத்தம் வந்து வேற எதுக்கு பம்ப் பண்றதுக்கும். சோ அத வந்து ஹார்ட்டோட இன்டர் பார்ட் சொல்லும்போது நான் சொல்றேன். நீங்க ஹார்ட் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ அந்த ஃபெமிலியர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாம் தான் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கே அனுப்பியிருக்கேன் நம்ம குரூப்ல. ஓகேங்களா? சோ இந்த இமேஜ் உங்களுக்கு தெரியுதா? இன்னும் கொஞ்சம் பெருசாக்கட்டுமா? அஹ், அதாவது லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு வந்து தெரிய மாட்டேங்குது மேம். என்னம்மா தெரியல? இந்த ரைட் சைடு இருக்குல்ல, இந்த ஆரோட்டா, ஆ அந்த வேர்டிங்லாம் கரெக்டா தெரிய மாட்டேங்குது. இன்னும் இன்னும் பெருசா சென்டர் ஆக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப தெரியுதா? அதாவது லெஃப்ட் சைடு தெரியுது, ரைட் சைடு தெரிய மாட்டேங்குது. இப்ப தெரியுது, கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஓகே மேம். ஓ, வெளிய மசில் லேயர் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அது வந்து இருதய மேலுறை, பெரிகார்டியம். ஓகேவா? இந்த இமேஜ்ல அவங்க மென்ஷன் பண்ணல, அதுக்கான இமேஜும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்க வந்துட்டு ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் வரும் இல்லையா, அந்த வர்ற விஷயத்துல பியூர் பிளட் போறதுக்கான ஒரு பைப் இருக்கு. ரெட் கலர்ல ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அயோட்டா அப்படின்னு போட்டிருக்கீங்களா, இந்த ரெட் கலர்ல இனிமே வந்து நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதால இந்த மாதிரி அந்த பிளட் வெசல்ஸ் வந்து நீங்க வரையறீங்க, இது சார்ந்து நீங்க எந்த இடத்துல வரைஞ்சாலும், எந்த இடத்துல எல்லாம் ரெட் கலர், நம்ம ஸ்பிளீன் படிக்கும் போதே சொன்னேன் இல்லையா, ரெட் கலர்ல ஐடென்டிஃபை பண்றது எல்லாமே சுத்தமான ரத்தம், ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்த ரத்தம், சத்துக்கள் நிறைந்த ரத்தம். அது வந்து அந்த உடம்புக்கு உள்ள போயிட்டு அந்த உறுப்புக்கு உள்ள போய் சத்து கொடுக்கக்கூடியது. ப்ளூ கலர்ல தெரியறது எல்லாமே அந்த அதுல இருக்கிற கழிவுகளை, இப்ப எப்படி சொல்லலாம்னா, நம்ம வீட்டுக்கு வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி வருது, அது வந்து பியூர் வாட்டர், போர்வெல்லையோ எதுலயோ நம்ம வந்து சுத்தமான நம்ம உபயோகத்துக்கான தண்ணியை வச்சுட்டு ஒரு பைப்லைன் வச்சிருப்போம். நம்ம உபயோகப்படுத்தின கழிவு நீர் போறதுக்குன்னு ஒரு பைப் வச்சிருப்போம். கரெக்டா? அந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வாட்டர் டேங்க்ல இருந்து வரக்கூடிய நல்ல ரத்தத்தை கொண்டு வரக்கூடிய ரத்த குழாய்கள். ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம உடம்புல நம்ம யூஸ் பண்ணிட்டு கழிவுகளை வெளியேற்றோம் இல்லையா, அந்த கழிவுகளை எடுத்துட்டு வரக்கூடிய, அந்த ரத்தத்தை எடுத்துட்டு வரக்கூடிய ரத்த குழாய்கள். இதுல தெளிவா இருக்கீங்களா? இது புரியுது இல்லையா? புரியுதுங்க மேம். ஓகே. பொதுவா ஆர்டரி அப்படிங்கிறது வந்து தமிழ்ல தமனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
தமனியோட வேலை என்ன அப்படின்னா நல்ல ரத்தத்தை இதயத்துல இருந்து உடம்போட மத்த பகுதிகளுக்கு போக்குவரத்து செய்யணும், கடத்தணும், கொண்டு செல்லணும். ஓகேங்களா? arteries will transport good blood or oxygenated blood from heart to other parts of the body. அதே மாதிரி வெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா சிரை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். நம்ம தமிழ்ல அது படிச்சிருப்போம். அதோட வேலை என்ன அப்படின்னா கழிவுகள் நிறைந்த ரத்தத்தை வந்து உடம்போட மத்த பகுதிகள்ல இருந்து இருதயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை செய்யும். ஓகேங்களா? இது வெயினோட வேலை. ஆர்டரிஸ் வந்து தமனி. ஆர்டரிஸ்ங்கிறது தமனி, வெயின் அப்படிங்கிறது சிரை. தமிழ்ல அது வந்து இதுதான் அதுக்கான பேரு. இது அதனோட வேலை. இது எந்த உறுப்புலையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லான அனாட்டமி வைஸ் நீங்க டெப்தா படிக்கணும் அப்படின்னா அந்தந்த உறுப்புக்கு வந்து எந்த தமனி வந்து கொண்டு போய் நல்ல ரத்தத்தை சேர்க்குது, எந்த சிரை வந்து கெட்ட ரத்தத்தை அந்த கழிவுகளை அந்த உறுப்புல இருந்து எடுத்துட்டு வருது வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்க ஹார்ட்ல மட்டும் 2 விஷயம் மாறி நடக்கும். ஓகேங்களா? பொதுவா ஆர்டரிஸ் அப்படிங்கிறது குட் பிளட், நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இங்க வந்துட்டு பல்மோனரி ஆர்டரி அண்ட் பல்மோனரி வெயின்ஸ் மட்டும் ரிவர்ஸ்ல வேலை செய்யும். ரிவர்ஸ்ல அப்படின்னா ஹார்ட்ல இருந்து பல்மோனரி அப்படிங்கிற பேர் பார்த்தாலே இது வந்து எப்படின்னா நுரையீரல் சார்ந்தது அப்படின்ற அர்த்தங்க. கார்டியாக் அப்படின்னு பேர் போட்டாங்கன்னா எப்படி நம்ம ஸ்பிளீனுக்கு வந்து ஸ்பிளீனிக்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பல்மோனரின்னு எங்க பேர் வந்தாலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம். கார்டியாக் அப்படின்னு வந்துச்சுன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ இந்த இடத்துல பல்மோனரி ஆர்டரி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நியாயமா அதோட பேர் என்னன்னா நுரையீரல் தமனி. அப்படின்னா தமனியோட வேலை நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போகணும். ஹார்ட்ல மட்டும் விதி விலக்கு. என்ன பண்ணும்னா கெட்ட ரத்தத்தை ஹார்ட்ல இருந்து நுரையீரலுக்கு கடத்தும். பல்மோனரி வெயின்ஸ் என்ன பண்ணும்னா அதாவது நுரையீரல் சிரைகள். சாதாரணமா சிரையோட வேலை என்ன, கெட்ட ரத்தத்தை கொண்டு வந்து ஹார்ட்டுக்கு சேர்க்கணும். பட் பல்மோனரி வெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணும்னா நுரையீரல் சிரைகள் வந்து நுரையீரல்ல அந்த சுத்தமாக்கப்படுறது இல்லையா, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜன் ஏறி வருது இல்லையா, அந்த ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்ட அந்த பிளட்டை வந்து இருதயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இது நீங்க ஹார்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? சோ பல்மனரி ஆர்டரிஸ் மூலமா நுரையீரலுக்கு ரத்தம் போகும் ஹார்ட்ல இருந்து. பல்மனரி வெயின்ஸ் மூலமா ஹார்ட்டுக்கு ரத்தம் வரும் நுரையீரல்ல இருந்து. இது ஒரு வகை. ஓகே, இந்த ரத்தம் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல அந்த பேர் எதுக்காகனா அந்த பேர் அங்க இருக்கு, அதோட வேலை அது. ஓகேங்களா? அயோட்டா அப்படிங்கிறது நம்ம பெருநாடி அல்லது பெருந்தமனி அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேலை என்ன அப்படின்னா இப்ப நுரையீரல்ல இருந்து நுரையீரல் சிரைகள் மூலமா இருதயத்துக்கு வந்துடுற ரத்தத்தை, சுத்தமான ரத்தத்தை உடம்போட மற்ற பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டிய வேலையை இந்த அயோட்டாங்கிற பெருந்தமனி வந்து செய்யும். ஓகேங்களா? இப்போ சுத்தமான ரத்தம் வெளியே போறதுக்கு ஒரு குழாயை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது உடம்புல இருந்து வேற பகுதியில இருந்தெல்லாம் ரத்தம் ஹார்ட்டுக்கு வரணும் இல்லையா, அந்த வேலையை செய்யக்கூடியது வீனா கேவா அப்படிங்கிற ரத்த நாளம், பெருநாளம். ஓகேங்களா? இது என்ன பண்ணும்னா 2 நாளமா இருக்கு. சுப்பீரியர் வீன கேவா, இன்ஃபீரியர் வீன கேவா. இப்ப ஹார்ட்டோட பொசிஷன்ல இருந்து அந்த மேல் பக்கமா இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, முகம், தலையில மூளை, ஷோல்டர்ஸ், அந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் ரத்தத்தை, கழிவுகள் கலந்த ரத்தத்தை டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை சுப்பீரியர் வீன கேவாங்கிற அந்த பெருநாளம் செய்யும். அதுக்கப்புறமா ஹார்ட்டுக்கு கீழே இருக்கு இல்லையா, பாதம் வரைக்கும் எல்லா இடத்துல இருந்தும் வரக்கூடிய ரத்தத்தை இன்ஃபீரியர் வீன கேவா. ஓகே, கீழே இன்ஃபீரியர்னா கீழ் பகுதி, தாழ்வான பகுதி. சுப்பீரியர்னா மேலா இருக்கிற பகுதி. ஓகேங்களா? அதுதான் மீனிங். சோ இன்ஃபீரியர் வீன கேவா என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட அப்டமன் ஏரியா, நம்மளோட காலு, சோ அந்த ஹார்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா பகுதியில இருந்தும்
ரத்தத்தை கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இந்த இன்ஃபீரியர் வீனகேவா செய்யும். சோ வீனகேவாவோட வேலை என்னன்னா, கழிவுகள் இருக்கிற ரத்தம், ஆக்சிஜன் இல்லாத ரத்தம், கெட்ட ரத்தம், எப்படி வேணா நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க, அந்த ரத்தத்தை ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ண கொடுக்குது. ஹார்ட் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்றது இல்லைங்க, அதுலயும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் ஒரு மிஷின். அது என்ன பண்ணும்னா ரத்தத்தை பம்ப் பண்றது மட்டும்தான் செய்யும். ஓகேங்களா? உடம்புல எல்லா இடத்துல இருந்தும் கலெக்ட் பண்ணிக்கும், பியூரிஃபை பண்றதுக்கு லங்ஸ்க்கு அனுப்பும், லங்ஸ் கிளீன் பண்ணி கொடுக்கிற ரத்தத்தை கொண்டு வந்து உடம்போட மத்த பகுதிக்கு பம்ப் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஹார்ட்டோட வேலை இட்ஸ் அ மோட்டர். பம்ப் பண்ண ரத்தத்தை உடம்பு முழுக்க பம்ப் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு மோட்டர். அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க இருக்கிறதுல இதெல்லாமே இருக்கு. அடுத்தது கரோனரி ஆர்டரின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க இல்லையா? இப்ப ஹார்ட் வந்து உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்குமே ரத்தத்தை சப்ளை பண்ணுது. அப்ப ஹார்ட்டும் உடம்போட ஒரு பகுதி தானே. அதுக்கும் உணவு வேணும் இல்லையா? அதுக்கும் சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த கரோனரி ஆர்டரி. அப்ப ஹார்ட் செல்லுகள் எல்லாம் செஞ்சு அது கழிவை வெளியேற்றும் இல்லையா? அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யறதுதான் கார்டியாக், இது கரோனரி ஆர்டரி ஆர் கார்டியாக் வெயின். ஓகேங்களா? அதாவது ஆர்டரிங்கிறது இந்த இடத்துல நல்ல ரத்தத்தை கொடுக்கக்கூடியது, வெயின் அப்படிங்கிறது கெட்ட ரத்தத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க மேம். இதுல சார் உங்களுக்கும் எந்த டவுட்டும் இல்ல இல்லையா? இல்ல மேடம். சோ நீங்க ஹார்ட் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து தமிழ்லையும் அதை வந்து நான் கொடுத்திருக்கேன். அந்த பேர் வந்து இவங்க வேற வேற பேர்ல கொடுத்திருக்கலாம், ஆனா இதுதான் அதோட வேலை. இவங்க முடியுறு நாடின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? தட் இஸ் கரோனரி ஆர்டரி, கரோனரி வெயின், அந்த மாதிரி அர்த்தம். பெருநாளம் அப்படிங்கிறது வீனகேவா, பெருநாடி அப்படிங்கிறது அயோட்டா, சுவாச நாடி சுவாச நாளம்னு இவங்க சொல்றாங்க இல்லையா? பல்மோனரி ஆர்டரி, பல்மோனரி வெயின். ஓகே, பிற்புற இறங்கு நாடி, விளிம்பு நாடி எல்லாம் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி. சொல்லுங்க என்னம்மா? ஒண்ணும் இல்ல மேம். சரி, ஓகே. இல்ல யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு, அதுக்காக. இப்போ இந்த இமேஜ் பாக்குறீங்கல்ல, இது வந்து ஹார்ட்டோட உள்பக்கமா இருக்கிற குறுக்கு வெட்டு தோற்றம். ஓகேங்களா? சோ ஹார்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த நாடி எல்லாம் நம்ம நாளம்லாம் பார்த்தோம் இல்லையா? அயோட்டா இதெல்லாமே பார்த்திருக்கோம் இல்லையா? அத ஹார்ட்டை வந்து நீங்க ஹாஃபா பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள எப்படி செயல்படுதுன்னா, இட் ஹாஸ் 4 சேம்பர்ஸ், 4 அறைகளா இருக்கு. ஓகேங்களா? மேல இருக்கிற அறைகள், கீழே 2 அறைகள். ஓகே, நம்மளோட இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா நம்மளோட வலது பக்கம் இதயத்துல இருக்கிறது வந்து கெட்ட ரத்தத்தை, ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை சேகரிச்சு அனுப்பக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பகுதி. இடது பக்கம் இருக்கு இல்லையா இருதயத்துக்கு, அது வந்து லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் ஏற்றம் செய்யப்பட்ட பியூர் பிளட்ட கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மறுபடியும் உடம்போட மத்த பகுதிகளுக்கு அனுப்பக்கூடிய பகுதி. ஓகேங்களா? 4 சேம்பர்ல ரைட்ல என்ன வேலை பண்ணுது, லெஃப்ட்ல என்ன வேலை பண்ணுது, இது கிளியரா இருக்கீங்களா? அடுத்தது சொல்லலாமா? இன்னொரு தடவை சொல்லணுமா? இல்ல மேடம், ப்ரோசீட் பண்ணலாம். ஓகே, சோ இந்த 4 அறைகள்ல லெஃப்ட் என்ன வேலை பண்ணுது, ரைட் என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ மேல் பகுதியில இருக்கிறதுக்கு வந்து மேல அறைகளுக்கு வந்து ஆட்ரியம் அப்படின்னு பேரு. வலது பக்கம் இருந்தா வலது ஏட்ரியம், இடது பக்கம் இருந்தா இடது ஏட்ரியம். அது வந்து சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே, கீழே இருக்கிறது ரெண்டுமே வென்ட்ரிக்கல் அப்படின்றது பேரு. ஓகேங்களா? ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகே, இந்த இமேஜ்ல மாத்தி கொடுத்திருக்காங்க. அந்த நேமிங் கன்வென்ஷன் ராங்கா இருக்கு. ரைட் வென்ட்ரிக்கல் இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, கரெக்டா லெஃப்ட் வென்ட்ரிக்கல். மேல இருக்கிற 2 அறைகளும் ஏட்ரியம். ஓகேங்களா? கீழே இப்ப 4ஆ பிரிக்கிறோம் இல்லையா? அதுல இப்ப ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல், ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல்னு 4 அது பிரிச்சிங்க அப்படின்னா
ஹார்ட்டோட ஃபுல் பார்ட்ல நீங்க பார்க்கும்போது வலது பக்கம் இருக்கிறது பூரா இம்பியூர் பிளட்டை டீல் பண்ணுது, இடது பக்கம் இருக்கிறது பியோர் பிளட்டை டீல் பண்ணுது. இது ஒரு பாயிண்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்ப அந்த 4 இதுல நீங்க அதை வந்து ஹாஃபா எப்படி சொல்ற வெர்டிகலா பிரிக்காம ஹாரிசான்டலா பிரிச்சிங்க அப்படின்னா மேல் பகுதி 2 மேல 2 அறை இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே இட்ஸ் கால்ட் ஏட்ரியம். கீழே 2 அறை இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் வென்ட்ரிக்கல். ஓகே, மேலறைகள் கொஞ்சம் சின்னதாகவும் கீழறைகள் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அதோட செயல்பாட்டுக்காக அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த சாம்பர்ஸ் புரிஞ்சுதுங்களா? சோ இந்த சாம்பர்ஸ் எல்லாமே மசில் வாலால பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு சாம்பருக்கும் இன்னொரு சாம்பருக்கும் நடுவுல இப்ப நம்ம வந்து ஒரு டேங்க்ல இருந்து இன்னொரு டேங்குக்கு போறதுக்கு பைப் கனெக்ஷன் மட்டும் கொடுத்திருப்போம், மீதி எல்லாம் வால் கட்டியிருப்போம்ல, அந்த மாதிரி இந்த ஹார்ட்டோட சாம்பர்ஸுமே மசில் வால்ஸால பிரிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இடது பக்கம் ஹார்ட் வலது பக்கம் ஹார்ட் ரெண்டுமே நடுவுல செப்டம் அப்படின்னு பேரு. அந்த பிரிக்கிற கூடிய அந்த தசையால் ஆன வாலுக்கு வந்து செப்டம் அப்படின்னு பேரு. இங்க மசில் இதுல நான் பாயிண்ட் பண்ற தெரியுதுங்களா? தெரியுது. இது வந்து செப்டம் அப்படிங்கிறது பேரு. பின்னாடி வந்து இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸாவும் பிக்சர்ஸ் இருக்கு. பட் அது என்ன வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதுல சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அடுத்து ஹார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது இந்த பேரெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்தா மட்டும்தான் அடுத்தது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? அண்ட் இந்த 4 அறைகள்லயுமே வந்து இப்ப லெஃப்ட் அறைகளுக்கும் ரைட் அறைகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்ப பைப் வந்து மேல டேங்க்ல இருந்து கீழே அடுத்த லெவல் லேயருக்கு வந்து ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்திருப்போம்ல, அதே மாதிரி ரைட் ஏட்ரியம்க்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவுல ஒரு வால்வ் இருக்கு. லெஃப்ட் ஏட்ரியம்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவுல ஒரு வால்வ் இருக்கு. நம்ம ஒரு ஹால்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறதுக்கு கதவு வச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான் வால்வுகள். ஓகேங்களா? அந்த வால்வ் வந்து இப்ப வலது பக்கம் இருக்கிறது ரைட் ஏட்ரியம்க்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் வலது பக்கத்துல இருக்கக்கூடிய வால்வுக்கு பேரு வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ், மூவிதழ் வால்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அதுல 3 மசில் லேயர்ஸ் வந்து 3 லேயரா இருக்கும், அதாவது 3 பார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இடது பக்கம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பைகஸ்பிட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ் அப்படின்னு பேரு. அதுல வந்து மசில் வந்து 2 பார்ட்டா தான் பிரியும், ஓபன் அண்ட் க்ளோஸ். ஓகேங்களா? இது இல்லாம இப்ப பெருந்தமனி பார்த்தோம் இல்லையா, அயோட்டாவோட வால்வ் வந்து நல்ல ரத்தம் இல்லையா, சோ அப்ப அதை வந்து இடது பக்கத்துல கீழ பகுதி, ஏன்னா அங்க இருந்து தான் புஷ் பண்ணணும், சோ கீழ் பகுதியில போய் ஓபன் ஆகும், அதுக்கு ஒரு வால்வ் இருக்கும். பல்மோனரி ஆர்டரி, அந்த நுரையீரலுக்கு கெட்ட ரத்தம் போகணும் இல்லையா, அந்த பகுதியிலும் ஒரு வால்வ் இருக்கும். அதுக்கு வந்து பல்மோனரி ஆர்டரியில இருக்கிற வால்வுக்கு பல்மோனரி வால்வுன்னு பேரு, நுரையீரல் வால்வு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். பல்மோனரி அப்படின்னாலே நுரையீரல் சார்ந்தது. அடுத்தது இந்த அயோர்டா கிட்ட இருக்கு இல்லையா, அந்த அயோர்டா கிட்ட இருக்கிற வால்வுக்கு பேரு வந்து அயோர்டிக் வால்வ். இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? இன்னொரு தடவை சொல்லணுமா? இல்ல மேடம், ப்ரொசீட் பண்ணலாம். நாம வந்து பெரிகார்டியம் லேயர் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்ப கொடுத்துறேன். ஹார்ட்டோட வெளியே பார்த்தோம், என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்ப பெரிகார்டியம் லேயர் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்டோட லேயர்ஸ்ல வந்து 3 லேயர்ஸ் மேஜரா இருக்கு. அந்த 3 லேயருமே சேர்ந்து இந்த இருதய மேலுறை அப்படின்னு சொல்றதுதான் வந்து அந்த லேயர்ஸ் ஆஃப் ஹார்ட், அதுக்குள்ளேயே இருக்கு. ஓகேங்களா? அந்த 3 லேயரும் என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவுட்டர் லேயர் 1, இன்னர் லேயர் 1, மிடில்ல இருக்கிற லேயர் 1. ஓகே, ஹார்ட்டை எப்படி பாதுகாக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பெரிகார்டியம் அப்படிங்கிறது அதிர்ச்சியில இருந்தெல்லாம் பாதுகாக்குதுன்னா ஒரு நல்ல குஷன் மாதிரி ஃபைபரால, அந்த மசில் ஃபைபர் நார் மாதிரி, இழைகள் மாதிரி அந்த அந்த ஃபைப்ரஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கொடுக்கும்னா ஒரு குஷன் தன்மை கொடுக்கும். இந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி உங்களுக்கு அந்த இருதயத்துக்கு வந்து அந்த எந்த ஷாக்கும் போகாம அந்த மஸ்குலர் லேயர் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அந்த பெரிகார்டியத்துல. ஓகேங்களா? சோ அந்த இடத்துக்கு வந்து அந்த பகுதிக்கு வந்து ஃபைப்ரஸ் பெரிகார்டியம்னு பேரு.
அடுத்து அந்தந்த ஒரு லேயருக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அது எந்தெந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பெரிகார்டியம்னு மட்டும் படிச்சா போதும். இல்ல பெரிகார்டியம் வந்து ஒரு ஆர்கனா எடுத்து நம்ம பார்க்கும்போது அதுக்கு இவ்வளவுதான், பெருசா வேலைகள் ஒன்றும் கிடையாது, எக்ஸ்பிளனேஷனும் பெருசா ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு லேயருக்கும் நெக்ஸ்ட் லேயர் வந்து பெரிட்டல் லேயர் ஆஃப் பெரிகார்டியம், அடுத்து பெரிகார்டியல் கேவிட்டி, அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, அந்த குழியில என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ளூயிட் இருக்கு, அதாவது உடல் திரவம் இருக்கு, அந்த திரவத்துக்கு பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த லேயர் வந்து எபிகார்டியம் அப்படிங்கிறது, அதாவது அந்த வெளிப்பக்கமா இருக்கிற லேயர், அந்த டோட்டல் லேயருக்கு வந்து எபிகார்டியம். பெரிகார்டியத்துக்கு அடுத்து இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த மசில்ஸ்க்கு பேர் வந்து எபிகார்டியம்ங்கிறது வெளிப்பகுதியில இருக்கிற லேயர். நடுவுல இருக்கிற லேயருக்கு வந்து மயோகார்டியம் அப்படின்னு பேரு. கடைசியா ஹார்ட்டோட அந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குது இல்லையா, அந்த பிளட்டோட வெசல்ஸோட கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த உள்பகுதி இன்னர் மோஸ்ட் லேயருக்கு வந்து எண்டோகார்டியம் அப்படின்னு பேரு. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா அழகா நீங்க பாத்துக்கலாம், ஹார்ட்டோட சேம்பர் போட்டிருக்காங்க. ஹார்ட் சேம்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் அதெல்லாம், அந்த அத இமீடியட்டா இருக்கிற அந்த லேயருக்கு பேர் வந்து எண்டோகார்டியம். ஹார்ட்டோட சுவர்ல உட்புற சுவர், இது வந்து மத்தியில இருக்கிற சுவர். இந்த மயோகார்டியம்ல தான் உங்களுக்கு வந்து இருதய தசைகள் வந்து நல்லா திக்கா இருக்கும். அந்த இழைகள் வந்து எப்படி இருக்கும்னா அந்த சுருங்கி விரியறதுக்கு ஏத்த தன்மையோட அந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது எபிகார்டியம் அப்படிங்கிறது அந்த பெரிகார்டியத்தோட ஒரு பகுதி தான். இந்த ஹார்ட்டோட வாலோட வெளிப்பகுதின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். அப்புறம் பெரிகார்டியம் லேயர், அந்த அதோட மஸ்குலர் லேயர் வந்து இருக்கும். இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுது மேடம். இப்போ அந்த லேயர் எப்படி இருக்கு அப்படிங்கறதோட இன்னொரு பிக்சர். இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இங்க புரியுதுங்களா? இங்க இருக்கு பாத்தீங்களா? மயோகார்டியம் அப்படிங்கறதுல அந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதோட எப்படி இருக்கும் அந்த மசில் செல்ஸ், அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. மெயினா அந்த சுருங்கி விரியிற வேலையை செய்யக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம், மசிலோட பார்ட் வந்து இந்த மயோகார்டியத்துல இருக்கு. ஓகேங்களா? ஹார்ட்டோட இது இது இதுல எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஹார்ட்ட பத்தின எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்ப இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா, இல்ல இன்னொரு தடவை ஏதாவது சொல்லணுமா? இல்ல மேடம், டவுட் எதுக்கு, ப்ரொசீட். இப்போ இந்த இமேஜ் நம்ம பாக்குறோம் இல்லையா, ஹார்ட் வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஹார்ட்டோட வேலை வந்து நல்ல ரத்தத்தை உடம்பு முழுக்க பரவ விடணும், அதுக்கான பிரஷரை கொடுக்கணும், கெட்ட ரத்தத்தை, ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பி உங்களுக்கு வந்து சுத்திகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த சிஸ்டத்தை தான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நான் சொன்னேன் இல்லையா, நீங்க எந்த இடத்துலயுமே வந்து இது வந்து என்ன சொல்றதுன்னா 1 மார்க் கொஸ்டின் மாதிரி கூட கேட்கலாம். இந்த பல்மோனரி ஆர்டரி அண்ட் பல்மோனரி வெயினோட எக்ஸெப்ஷன் என்ன, அது ஏன், வெயின்னா என்ன ஆர்டரினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுல இந்த 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு 1 மார்க்காவும் வரலாம், 2 மார்க்ஸ்லயும் வரலாம். ஏன்னா இதோட வேலை வந்து அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். பொதுவா ஆர்டரி அப்படிங்கிறது தமனி, நல்ல ரத்தத்தை உடம்பு முழுக்க கொண்டு செல்லக்கூடிய ரத்த குழாய், ரத்த நாளம். வெயின் அப்படிங்கிறது சிரை, கழிவுகள் கொண்ட ரத்தத்தை வந்து இதயத்துக்கு கொண்டு போய் சுத்திகரிக்கிறதுக்காக எடுத்துட்டு போகக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நாளம். ஆனா இருதயத்துல மட்டும் நுரையீரல் தமனி, பேரு மட்டும்தான் நுரையீரல் தமனி, ஆனா அது என்ன எடுத்துட்டு போகுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு லங்ஸ். நுரையீரல் தமனி வந்து கெட்ட ரத்தத்தை சுத்திகரிப்புக்காக நுரையீரலுக்கு எடுத்துட்டு போகுது. இந்த இடத்துல ரெட் கலர்ல இது வந்து இந்த இடத்துல மட்டும் நுரையீரலோட பல்மோனரி வெயின், அதாவது நுரையீரலோட சிரைகள். இங்க வந்து பொதுவா சிரையில கெட்ட ரத்தம் தான் வரும், இந்த நுரையீரல் சிரையில மட்டும்தான் நல்ல ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு நுரையீரல்ல இருந்து இருதயத்துக்கு வரும். 2 பக்கம் லங்ஸ்ல இருந்தும் வரும். இந்த ரத்த குழாய்கள் வந்து 2 லங்ஸுக்கும் போற மாதிரி தான் அந்த அமைப்பு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 2 சைடுமே போகும். ஓகேங்களா?
அடுத்தது இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே உடம்புல இருந்து கெட்ட ரத்தம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரக்கூடிய சிரைகள், வெயின்ஸ். இது வந்து வீனகேவா. இந்த சைடு நம்ம பார்க்க இந்த ப்ளூ கலர் மனுஷனோட இதுல வந்து அப்டமன் ஏரியால பெருசா தெரியுது இல்லையா, அது வந்து இது வீனகேவா, இன்ஃபீரியர் வீனகேவா. இது மெயின் பிரான்ச். அதுல இருந்து ஒரு ஆர்கனுக்கும் பிரிஞ்சு போகக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு மெயின் வாட்டர் டேங்க்ல இருந்து ஒரு ஏரியாக்கு ஒரு பிரான்ச் பிரியும். அந்த ஏரியால ஒரு தெருவுக்கும் ஒரு பிரான்ச் பிரியும். ஒரு தெருவுலயும் ஒரு வீட்டுக்கும் ஒரு பிரான்ச் பிரியும். அந்த வீட்லயும் அந்த ரூம்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிரான்ச் பிரியும்ல. அதே சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு நல்ல தண்ணிக்கும் இருக்கு, கழிவு நீருக்கும் இருக்கு. சோ இந்த இடத்துல நல்ல தண்ணிக்கு வர சிஸ்டமா நீங்க இந்த ரெட் கலரை பாத்துக்கோங்க. இந்த தண்ணிக்கு கழிவு நீருக்கு வர சிஸ்டமா இந்த ப்ளூ கலரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரியுதுங்களா? எஸ் மேடம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம் இல்லையா? சோ இந்த சர்க்குலேஷன் நடக்குது இல்லையா, ஹார்ட் வந்து 3 விதமான சர்க்குலேஷனை பண்ணுது. ஒண்ணு ரத்தத்தை வந்து நுரையீரலுக்கு கடத்துது, நுரையீரல்ல இருந்து மறுபடியும் உடல் பகுதிகளுக்கு கடத்துது. சோ அந்த நுரையீரல் சார்ந்த ஒரு சர்க்குலேஷன் உடல் முழுக்க ரத்தத்தை கலெக்ட் பண்ணுது, மறுபடியும் உடல் முழுக்க ரத்தத்தை அனுப்புது. இது 2வது சர்க்குலேஷன். 3வது அந்த ஹார்ட்டுக்கு, இருதயத்துக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பிளட் சிஸ்டம், சர்க்குலேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? அந்த 3 விஷயங்கள் வந்து ஹார்ட்ல நடக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, நுரையீரல் சார்ந்து நடக்கக்கூடிய அந்த சர்க்குலேஷனுக்கு பேர் வந்து பல்மோனரி சர்க்குலேஷன். ஓகேங்களா? சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது உடல் முழுக்க ரத்தத்தை கலெக்ட் பண்ணி நுரையீரலுக்கு அனுப்புறதும், நுரையீரல்ல இருந்து வர நல்ல ரத்தத்தை உடம்போட மற்ற பகுதிகளுக்கு அனுப்புறதும் இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன். கொரோனரி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இதயத்துக்குள்ள நடக்கக்கூடிய, இதயத்துக்கு தேவையான, அந்த மசில்ஸ்க்கு தேவையான, இதயத்தோட செயல்பாடுகளுக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு வந்து கொரோனரி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது பேர். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாமா? ஓகே மேடம். ஓகே, இப்ப இருதயம்னா என்ன, எப்படி இருக்கு, என்னென்ன வேலைகள் செய்யுதுங்கிறத பார்த்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது அதோட அந்த வேலைகள்ல முக்கியமான வேலையா என்ன பார்த்தோம்? சுருங்கி விரியறது. கரெக்ட்டுங்களா? அந்த சுருங்கி விரியற வேலையை செய்யுது இல்லையா, அந்த மூலமாதான் ரத்தம் வந்து அந்த குழாய்கள் மூலமா வெளியேறுது. ஒரு பேக் முழுக்க வந்து நீங்க தண்ணிய வச்சுட்டு, ஒரு மசில் பேக்ல நீங்க தண்ணிய வச்சுட்டு, அதை நீங்க வச்சு அழுத்தும் போது அந்த பிரஷர்ல அது வெளியேறும். கரெக்டா? நீங்க ஓபன் பண்ணும்போது உள்ள போகும். அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இருதயம் வந்து சுருங்கி விரிஞ்சி செய்யக்கூடிய வேலைகள் மூலமா உங்களுக்கு ரத்தம் வந்து உடலோட அயோட்டாவுக்கும், அதாவது உடலோட மத்த பகுதிக்கு போகணும்னா அயோட்டால போகுது, நுரையீரலுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பல்மனரி ஆர்டரிக்குள்ள போகுது. இந்த வேலை நடக்குது. அதே மாதிரி சுருங்கும் போது வெளியே போகிற வேலை நடக்குது, விரியும் போது வெளியே இருந்து உள்ள வருது. ஓகேங்களா? வெளியே இருந்து உள்ள வருதுன்னா உங்களுக்கு அந்த அசுத்த ரத்தம் அப்படின்ற அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து உங்களுக்கு அந்த வீனகேவா மூலமா, அந்த வெயின்ஸ் மூலமா ஹார்ட்டோட உள்ள வருது, சாம்பர்ஸ்க்குள்ள வருது. பல்மனரி வெயின்ஸ் மூலமா ஹார்ட்டோட சாம்பருக்கு உள்ள வருது. இப்ப திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன், நம்ம இதயத்தோடது 4 சாம்பர்ஸ், 4 அறைகள் கொண்டது. ஓகேங்களா? மேல 2 அறைகளை வந்து ஆர்டரிஸ், ஆர்ட்ரியம்னு சொல்லுவோம், ஏட்ரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கீழே இருக்கிற அறைகளை வந்து வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அந்த மேல இருக்கிற அறைகள் 2மே சின்னது, கீழே இருக்கிற அறைகள் 2மே பெருசு. ஓகே, இதயத்தோட வலது பக்கம் இருக்கிற வலது ஏட்ரியம், வலது வென்ட்ரிக்கல் 2மே அசுத்த ரத்தத்தோட டீல் பண்ணது. அதோட வேலை அசுத்த ரத்தத்தை கலெக்ட் பண்ணி அதுக்கு உரிய நாளங்கள் மூலமா அனுப்பணும். இடது பக்கம் இருக்கிறதோட வேலை என்னன்னா, நுரையீரல்ல இருந்து நல்ல ரத்தத்தை கலெக்ட் பண்ணி அதை உடலோட மற்ற பகுதிகளுக்கு அனுப்பணும். இதுதான் வேலை. அந்த வேலைகள் நடக்கிறதுக்கு சுருங்கி விரிஞ்சி வேலை செய்யணும்.
சோ அப்படி செய்யக்கூடிய விஷயம் வந்து விரியும் போது டயாஸ்டோல்னு பேரு, சுருங்கும் போது சிஸ்டோல் அப்படின்னு பேரு. இது ரெண்டும் நடக்கும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாஸ் கொடுக்கும். அந்த பாஸ்ல என்ன ஆகும்னா இதயத்துக்கு வர வேண்டிய ரத்தம் வந்து அந்த இதயத்தோட தசைகளுக்கெல்லாம் அந்த இதயத்தோட செல்களுக்கெல்லாம் வர வேண்டிய ரத்தம் வந்து உள்ள வரும். ஓகேங்களா? இந்த சுருங்குதல், விரிதல், அந்த பாஸ் எல்லா வேலையுமே இருதயம் வந்து சேர்ந்து செய்யுது இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அது ஒரு தடவை நடக்குது இல்லையா? அதுக்கு வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி சுருங்கிறது, விரியறது, இடைவெளி விடுறது. மறுபடியும் சுருங்கிறது, விரியறது, இடைவெளி விடுறது. இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல பீட், ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு தடவை சுருங்கி, விரிஞ்சு, இடைவெளி கொடுக்குது இல்லையா? அதுக்கு தான் ஹார்ட் பீட் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? இந்த மாதிரி பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த சுழற்சி வந்து 72 தடவை நடக்குதாம். ஹார்ட் பீட் வந்து 72 சைக்கிள்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்படி நம்ம கணக்கு போடும்போது இருதயம் வந்து ஒரு தடவை சிஸ்டோல் அண்ட் டயாஸ்டோல் சுருங்கி விரியறதுக்கு 0.8 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இந்த நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு எழுதிடலாம். So இங்க போட்டிருக்காங்க பாருங்க, the key function of the right ventricle is to pump deoxygenated blood through the pulmonary arteries and pulmonary trunk to the lungs. ஓகேங்களா? அதாவது வலது பக்கமா இருக்கிற வென்ட்ரிக்கலுக்கு வேலை வந்து அதை இந்த சுருங்கும் போது அந்த ரத்தத்தை வந்து என்ன பண்ணும், அழுத்தத்துல பம்ப் பண்ணி விடும். எங்க விடும்? நுரையீரல் தமனிகளுக்கு அனுப்பும். அதே இடது பக்கம் அது அந்த அந்த சுருங்குற விஷயம் நடக்கும்போது வென்ட்ரிக்கல்ல என்ன நடக்கும்? வலது பக்கம் வென்ட்ரிக்கல்ல கெட்ட ரத்தம் நுரையீரலுக்கு போகும். அதே இடது பக்கம் வென்ட்ரிக்கல்ல இருந்து நல்ல ரத்தம் அயோட்டாங்கிற பெருந்தமனிக்கு போகும். ஓகேங்களா? இது திரும்ப படம் போட்டு அந்த இமேஜஸ் காட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து ஓகே மேடம். டெக்ஸ்டா கொடுத்திருக்கேன். சிஸ்டோல் அப்படிங்கிறது என்னன்னா கான்ட்ராக்ஷன், சுருங்குதல். ஓகேங்களா? அப்போ ஒரு அழுத்தம் ஏற்படும். அழுத்தம் ஏற்படும் போது ஃப்ளூயிட் வந்து வெளியே வரும். அப்படி வரும்போது அந்த வால்வுகள் வந்து ஓபன் ஆகும். அந்த டேப் நம்ம டோர் ஓபன் பண்ற மாதிரி அந்த வால்வு ஓபன் ஆகும்போது அந்த பர்டிகுலர் பிளட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் வால்வ்ல வந்து அது ரெஸ்பெக்டிவ் வெசல்ஸ்ல வந்து வெளியே போயிடும். டயாஸ்டோல் அப்படிங்கும் போது விரியும். ஓகேங்களா? அப்படி விரியும் போது வெளியே இருந்து உள்ள வரும். இதுதாங்க சிஸ்டோல் அண்ட் டயாஸ்டோல். இந்த சிஸ்டோல், டயாஸ்டோல் அந்த பிரேக் எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு ஹார்ட் பீட். அந்த மாதிரி ஹார்ட் பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை நடக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுது இல்லையா? இந்த இமேஜ் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குதா? எஸ் மேடம். ஓகே. சோ சிஸ்டோல்ல என்ன பண்ணுது? வெளியே போகுது ஏரோ மார்க். டயாஸ்டோல்ல உள்ள வருது. ஓகேங்களா? அந்த சைக்கிள் வந்து என்னென்ன மாதிரி நடக்குது அப்படிங்கறத இந்த இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த வால்வ் எல்லாம் சொல்லிட்டு இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து 4-5 ஃபேஸா நடக்கும். அதாவது மேல இருக்கிற ஏட்ரியல்ல வந்து சிஸ்டோல் அப்படிங்கிற சுருங்குற விஷயம் நடக்கும் போது ஏட்ரியத்துல இருந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்து ரத்தம் பாயும். அப்ப ஏட்ரியம் சுருங்கும். ஏட்ரியல் டயாஸ்டோல் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இருதயம் அந்த ஏட்ரியம் வந்து விரியும் இல்லையா? அப்படி விரியும் போது உங்களுக்கு வேற இடத்துல இருந்து அந்த அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு இதயத்துக்குள்ள வரும். அதே மாதிரி ஹார்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வரும். ஓகேங்களா? அந்த விஷயங்கள் தான் வந்து இதுல இருக்கு. இது ஜஸ்ட் நீங்க நேமுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இத்தனையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நார்மலா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணும்போது இதை படிச்சுக்கோங்க. அந்த விஷயங்கள் தான் இங்க வந்து நடக்குது. ஓகேங்களா? சோ இந்த இமேஜுமே வந்து உங்களுக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான்.
ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெளிவாவே புரியும் அந்த சர்க்குலேஷன்ங்கிற விஷயம் எப்படி நடக்குது. ஸோ பல்மனரி சர்க்யூட்ல என்ன நடக்குது? உங்களுக்கு இதயத்திலிருந்து நுரையீரலுக்கான ரத்த ஓட்டம், அந்த ஓட்டம் வந்து பல்மனரி சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்யூட். இதயத்திலிருந்து உடலோட மற்ற பகுதிக்கு எப்படி நடக்குதுங்கிறது சிஸ்டமிக் சர்க்யூட். ஓகேங்களா? அதுல பல்மனரி சர்க்யூட்ல என்னென்ன விஷயம் இன்வால்வ் ஆகி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல என்னென்ன விஷயம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். அதையே விளக்கக்கூடிய இன்னொரு படம் தான் இந்த இமேஜ். எப்படி அந்த விஷயம் வெளியே போகுது, உள்ள வருது. ஓகேங்களா? இதுவுமே அத விளக்கக்கூடிய ஒரு படம் தான். இப்ப இந்த படத்தை பார்த்து நீங்களே சொல்லிடுவீங்க இல்லையா? எஸ் மேம். அவ்வளவுதான். சோ அந்த கார்டியாக் சைக்கிளோட டியூரேஷன் என்ன அப்படிங்கறத இதுல வந்து நம்ம கொடுத்திருக்கோம். இந்த ஒரு விஷயமும் சுருங்கி விரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கறத இங்க இந்த இதுல நம்ம கொடுத்திருக்கிறது. இதுதாங்க ஹார்ட்டோட வேலையே இதுதான். இப்ப ஹார்ட்ட பத்தி முழுசாவே நான் முடிச்சிட்டேன். கிளாஸே முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது அது எப்படி நடக்குதுங்கிறத நீங்க அடுத்தடுத்த பிக்சர்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைலோட. பட் இப்ப ஹார்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? வெற்றிமாக்கும் புரிஞ்சுதா? மேம் இருக்கு மேடம், கிளாரிட்டி. புரிஞ்சுதுங்க மேம். ஓகேமா. சோ இதுல நிறைய ஜிப் ஃபைல் இருக்கு. என்னென்ன வேலை எது பண்ணுதுங்கிறத மட்டும் நான் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ஹார்ட் மசில் எப்படி வேலை செய்யுது, இதய தசைன்னீங்களே, அது சுருங்கி விரியறதுக்கு உண்டான அந்த ஸ்பெசிபிக் மசில்ஸ் வந்து அந்த வகையில செய்யுதுங்கிறது இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டுது. தெரியுதுங்களா? தெரியுது மேம். சோ இதுவுமே ஒரு வகையில இதயம் என்ன மாதிரி வேலை செய்யுது, எங்கெங்க இருந்துலாம் இந்த ரத்தம் போகுது பாத்தீங்களா? ப்ளூ அண்ட் ரெட் பாஸ் ஆயிட்டே இருக்கு. இதுதான் இதோட இன்னொரு தடவை ப்ளே பண்றேன். உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தடவை பண்ணணும்னா கேளுங்க. அது ப்ளே பண்ணுங்க மேடம். ப்ளே பண்ணதை பார்க்க முடியல. ஜூம் பண்றதுக்குள்ள போயிடுச்சு. ஓகே ஓகே இருங்க. ப்ளே ஆகலையா? அப்படியே தான் மேடம் இருக்கு. இது ஆன மாதிரி தெரியல. ஓ இப்ப ஆகுது பாருங்க. ஓ ஃபியூ செகண்ட்ஸ்ல எனக்கு இங்க ஆகுது, அங்க உங்களுக்கு ஆகல. அப்ப நான் இத குரூப்ல அனுப்பி விடுறேங்க இந்த இமேஜ். சரி மேடம். ஓகே. அதுக்கு முன்னாடி இமேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதா ப்ளே ஆனது? இது மொபைல்ல ஜாயின் பண்ணிக்கிறனால தெரியுது. அது கொஞ்சம் ஜூம் பண்ணி பாக்குறதுக்குள்ள போயிடுச்சு. பரவாயில்லைங்க சார். திரும்ப அனுப்புறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். இது வந்து ஒரு சரிங்க பிக்சர் மேடம். நம்ம பார்த்தோம்னா நம்ம மறக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்து கொடுத்தேன். சோ இது வந்து சிஸ்டோல், டயாஸ்டோல். பாத்தீங்கன்னா அந்த சுருங்குது, விரியுது. சுருங்குது, விரியுது. அது இது தெரியுதா? தெரியுது மேடம். ப்ளே பண்ணீங்கன்னா பாருங்க. இது அந்த சுருங்குறது, விரியறது உங்களுக்கு தெரியுதுங்களா? எனக்கு இங்க ப்ளே ஆகுது. ஆனா உங்க ஸ்கிரீன்ல தெரியலன்னு இங்க நினைக்கிறேன். தெரியல மேடம். ஆமா, நீங்க அனுப்புங்க, நாங்க வேணா பாத்து. ஓகேங்க சார். இந்த பிக்சர் வந்து சுருங்குறது, விரியறது. ஓகேங்களா? ஓகே மேடம். அடுத்தது வந்துட்டு நான் உங்களுக்கு இதை ப்ளே பண்ணணுங்கிறதுக்காகவே எடுத்தேன். ஆனா இங்க உங்களுக்கு அந்த ஷேர் பண்றதுல வர மாட்டேங்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுருங்கி விரிஞ்சி வேலை செய்யுது இல்லையா, அதுக்கு வந்து நியூரான்ஸ் தான் காரணம். ஓகேங்களா? அந்த நரம்பு மண்டலத்தோட தொடர்பு தான். அந்த ஹார்ட் வந்து சுருங்கறதுக்கும் விரியறதுக்கும் அந்த நரம்பு மண்டலம் வந்து முக்கியமான வேலை செய்யுதுங்க. அந்த எலக்ட்ரிக்கல் இதுதான் வந்து உங்களுக்கு இப்போ ஹார்ட் சரியா பீட் பண்ணல அப்படின்னா பேஸ் மேக்கர்னு ஒரு டூல் நான் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமா மேடம்.
ஆமா இந்த பேஸ் மேக்கர் என்ன பண்ணும்னா இந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ வந்து அதுக்கு கொடுக்கும். சோ இப்போ இங்க எல்லோ கலர் லைட் இருக்குல்ல, நான் இந்த எல்லா ஜிப் ஃபைல்ஸுமே உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் குரூப்ல, நீங்க பாத்துக்கோங்க. இங்க இங்க எனக்கு ப்ளே ஆகுது, ஆனா உங்க எனக்கு இன்னொரு சிஸ்டம்ல ஓபன் பண்ணிருக்கேன், அதுல ஆகல, எனக்கே தெரியுது. சோ நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க பார்த்துட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அந்த எல்லோ கலர் பல்ப் மாதிரி மேல இருக்கு இல்லையா, அந்த பகுதியில இருக்கிற நரம்புகள், செல்கள் தான் வந்து இந்த இருதய தசைகள் சுருங்கி விரியறதுக்கான ஒரு தூண்டுதலை வந்து குடுக்குது. ஓகேங்களா? அங்க ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா, இந்த இருதயம் வந்து சுருங்கி விரியறதுல தொந்தரவு இருக்கும். இதயத்தால செய்ய முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க எக்ஸ்டர்னலா பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பம்பிங் மிஷின் மாதிரி தான் வைப்பாங்க. இதுவுமே வந்து சிக்னல் அனுப்பக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் மாதிரி தான். மூளையில இருந்து வரக்கூடிய சிக்னலை வாங்கி இந்த டைம்ல சுருங்கணும், இந்த டைம்ல விரியணும், இங்க சுருங்கணும் விரியணும் அப்படிங்கிற விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த பேஸ் மேக்கர் செல்ஸ்ன்னு தான் ஏரியான்னு தான் அதுக்கு பேருமே அதுதான். அவங்க வைக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பேஸ் மேக்கர்னு தான் பேரு. ஹார்ட்ல இந்த வேலையை செய்யக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குமே பேஸ் மேக்கர் அப்படிங்கிறது தான் பேரு. ஹார்ட்ல நீங்க அதாவது இதுதான் வந்து அந்த மசில்ஸ் வேலை செய்யறதுக்கான தூண்டுதலையும் அந்த சக்தியையும் இந்த நரம்புகள் மூலமா தான் ஹார்ட்டுக்கு வந்து கிடைக்குது. இது புரியுதுங்களா இது வரைக்கும்? புரியுதுங்க மேம். உங்களுக்கு ப்ளே ஆயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அது வந்திருக்கும். சோ இதுவுமே உங்களுக்கு அது எப்படி சுருங்குது விரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜ் தான். அது சுருங்கும் போது விரியும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். அண்ட் அந்த பிரஷர், பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அந்த சுருங்கும் போது ஒரு அழுத்தம் கொடுக்குது இல்லையா, அந்த அழுத்தம் தான் ரத்தத்தோட பிரஷர் அப்படின்னு சொல்றோம். அந்த வேகத்தோட நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்தாதான் அந்த அந்த எவ்வளவு தூரத்துக்கு போகணும், எவ்வளவு தூரத்துக்கு அது போகுது அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தமும் அந்த ஃபோர்ஸும் சேர்ந்துதான் அந்த விஷயம். நான் எல்லா ஜிஃபுமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க. அதை சொல்லக்கூடிய ஒரு இதுதான் இது. இது எல்லாம் எனக்கு தனியா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு பிளே ஆகல. எதுவுமே பிளே ஆகலை. ஓகே. இதுவாது பிளே ஆகுதா? வரலே இல்ல. இது ப்ளே ஆகுது மேம். ஓகே ஃபைன். சோ ரத்தம் எப்படி வருது, எந்த வகையில போகுதுன்னு இது வந்து டயாஸ்டோலோட ஒரு இமேஜின் மட்டும்தான். விரிஞ்சி உள்ள வருது. ஓகேங்களா? அடுத்தது ஹார்ட்டோட வால்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதையுமே பண்றேன். இப்போ உங்களுக்கு இருதயம் எங்க இருக்கு, என்ன மாதிரியான வேலை செய்யுது, எப்படி செய்யுதுங்கிறது புரிஞ்சுது இல்லையா? இனிமே வரப்போற இமேஜஸ் எல்லாம் இனிமே வரப்போற இமேஜ் எல்லாமே இமேஜ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து இது சார்ந்து எக்ஸ்ட்ரா தகவலா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெரிகார்டியத்தோட அந்த மசிலோட ஒரு பார்ட் தான் வந்து இந்த இமேஜ். இந்த இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னுமே புரியும். அதனோட சுருங்கி விரியறதுக்கு இந்த மசில்ஸ் தாங்க வேலை செய்யுது. நார் மாதிரி ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஒரு தன்மையோட உள்ள ஒரு கட்டமைப்பு இருக்கும். அதுதான் வந்து சுருங்கறதுக்கும் விரியறதுக்கும் உங்களுக்கு வந்து இருதயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து மசில்ஸ்ல வந்து உங்களுக்கு தன்னிச்சையா செயல்படுறது, மூளையோட கட்டளைப்படி செயல்படுறது அப்படிங்கிற 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் ஆக்சுவலி இருக்கு. அந்த 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ்ல தசைகள் சொல்றோம் இல்லையா, அந்த தசைகள்ல வந்துட்டு நம்மளோட இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இந்த தோல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எலும்புகளை ஒட்டி இருக்கிற எல்லாமே வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தன்னிச்சையா வேலை செய்யாது. உங்க கை, காலு, வாய், மூக்குன்னு இது எதுவுமே தனிப்பட்ட முறையில வேலை செய்யாது. நீங்க மூளை கட்டளை கொடுத்தா மட்டும்தான் கைய கால நம்மளால அசைக்க முடியும். இது வந்து மூளையோட கட்டுப்பாட்டுல வேலை செய்யக்கூடிய விஷயங்கள். சில விஷயங்கள் வந்து தன்னிச்சையாவே வேலை செய்யும். என்னென்ன அப்படின்னா இந்த அந்த நம்ம உடம்புல உள்ளுறுப்புகள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற எல்லா மசில்ஸுமே வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு பேரு.
அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது இப்போ இருதய இது என்ன சொல்றதுன்னா, இரைப்பையோட அந்த வேலைகள்லயும் மசில்ஸ் மெயின் பார்ட் செய்யுது. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல படிச்சோம். பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற அந்த மூவ்மென்ட்டுக்கும், அந்த அலை போன்ற அந்த மூவ்மென்ட்டுக்கும், இங்க அங்கேயும் மசில் வந்து சுருங்கி, விரிஞ்சு அந்த உணவானது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழிய செஞ்சு குடுத்தது இல்லையா? அந்த விஷயங்களும் வந்து தன்னிச்சையா நடக்கும். அதே மாதிரி இருதய தசைகளும் தன்னிச்சையா தான் வேலை செய்யும். எதையும் அந்த மூளையோட கட்டளைக்கு இது பண்ணிக்காது. ஓகேங்களா? அந்த இது இருதயத்துக்கு வந்து சுருங்கி விரியக்கூடிய எக்ஸ்ட்ரா வேலையும் இங்க நடக்குதோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த மசில்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த இமேஜ் தெரியுதுங்களா? ஃபங்ஷன் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். சோ இந்த இந்த ஜங்ஷன் இருக்கு. ஜங்ஷன் பிட்வீன் அட்ஜசன்ட் செல்ஸ் இன்டர்காலேட்டட் டிஸ்க்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பகுதிகள் தான் வந்து அந்த மசில் வந்து சுருங்கி விரியறதுக்கான வேலைய செய்யுது. ஓகேங்களா? மஸ்குலர் சிஸ்டம் படிக்கும்போது அது இன்னும் பெரிய டாபிக்கா இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு விளக்கம் மட்டும் குடுத்துருக்கேன். இருதய தசைகள் அப்படிங்கிறது உடம்புல இருக்கிற தசைகள்ல ஒரு பகுதி. இந்த இந்த மாதிரி தசைகள் வந்து இருதயத்தோட வால்ஸ்ல மட்டும் தான், இருதயத்துல மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இது பிளட் ஃப்ளோ எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சார்ட் மட்டும்தான். எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க இருந்து போகுது. இந்த இமேஜ் தெரியுதா? கிளியரா இருக்கா? சோ எந்த இடத்துல இருந்து வந்து எங்க போகுது? இங்க இருக்கிற 1 அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்த வீன கேவா, 2ங்கிறது இன்ஃபீரியர் வீன கேவா, 1ங்கிறது சுப்பீரியர் வீன கேவா. அது வழியா இந்த பகுதி என்ன 3ன்னு போட்டிருக்கிறது என்னன்னா வலது பக்க ஏட்ரியம். அங்க இருந்து ட்ரைகஸ்பிட் அப்படிங்கிற மூவிதழ் வால்வு, அந்த வால்வு மூலமா வந்து எங்க வருது? உங்களுக்கு வலது வென்ட்ரிக்கலுக்கு உள்ள வருது. அங்கிருந்து எங்க போகுது? அந்த சிஸ்டோல் டயாஸ்டோல்னு பார்த்தோம் இல்லையா? சிஸ்டோல் அப்படிங்கிற சுருங்குதல் மூலமா இப்ப இங்க உள்ள வர்றது வந்து விரிதல். டயாஸ்டோல் அப்படிங்கிற ப்ராசஸ் எங்க நடக்குது? இங்க உள்ள வந்து இந்த ஏட்ரியல் அந்த ஏட்ரியம்ங்கிற ஏரியா சுருங்கும் போது தான் இது உள்ள போகும். சோ அந்த வழியா உள்ள போயிட்டு இங்க இருந்து வென்ட்ரிக்கல் கீழ இருக்கிற வலது பக்க வென்ட்ரிக்கல் வந்து சுருங்குற விஷயம். சிஸ்டோல் அப்படிங்கிற சுருங்குதல் ஆக்ஷன் நடக்கும்போது இங்க இருக்கிற அந்த பல்மோனரி வால்வ் அந்த நுரையீரல் தமனியோட அந்த வால்வு மூலமா நுரையீரலுக்கு போகுது. ஓகேங்களா? அதே சமயத்துல நுரையீரல இருந்து வரக்கூடிய ரத்தம் வந்து பல்மோனரி வெயின் அப்படிங்கிற வால்வு மூலமா உள்ள அந்த குழாய்கள் மூலமா இடது பக்கம் இருக்கிற ஏட்ரியத்துல உள்ள வந்து கீழே அந்த 11 போட்டிருக்காங்க இல்லையா? அது வந்து இடது வென்ட்ரிக்கல் கீழறை, இதயத்தோட கீழ இருக்கிற அறை. அந்த அறையில தங்கி அங்கிருந்து எங்க போகுது? அயோட்டா அப்படிங்கிற பெருந்தமனிக்குள்ள போய் உடம்போட மத்த பகுதிகளுக்கெல்லாம் போகுது. இப்ப இன்னொரு தடவை ரீகால் ஆச்சுங்களா? சொல்லட்டுமா? ஓகே, இதுவுமே பிளட் ஃப்ளோவை விளக்கக்கூடிய ஒரு இது மட்டும்தான். ஓகேங்களா? இது எல்லாமே நான் முடிஞ்ச வரைக்கும் பிடிஎஃப்ல போட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த இமேஜ் வந்து எந்தெந்த வகையில நரம்புகள் உடம்புல என்னென்ன நரம்புகள் இருக்கு, அதாவது ரத்த குழாய்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு. வெற்றிமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து LI18 போடும்போது அங்க முக்கியமான சில ரத்த குழாய்கள் போகுது. நீங்க கவனமாக கையாள வேண்டிய புள்ளி அப்படின்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. தைராய்டுக்கான ஒரு பாயிண்ட் இருக்கு ஆ, சொல்லியிருக்கீங்க எஸ். கரெக்டா? அப்படி போகும்போது என்ன நரம்பு போகுது? எந்த ரத்த குழாய் போகுது? அப்படிங்கிறது தான் இங்க பேர் இருக்குமா. ஓகே மேம். நம்மளுக்கு இன்னும் ஆர்வம் இருந்தா நம்ம அந்த பேர் எல்லாமே கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம பல்ஸ் பார்ப்போம் இல்லையா? அது வந்து ஆமா. ரேடியல் ஆர்டரின்னு பேரு. ஓகே மேம். அந்த இடத்துல போகக்கூடிய இதுக்கு வந்து பேர் ஒன்னொன்னும் ஐடென்டிபிகேஷனுக்காக பேர் வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இமேஜ வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகே மேம்.
இது வேற ஒண்ணும் இல்ல. உடம்புல இருந்து எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் பிரியுது. இது சிம்பிளா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் லைன நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, மெயினா வாட்டர் சோர்ஸ்ல இருந்து அ ஒரு ஒரு ஏரியாக்கா பிரியும். அந்த ஏரியால இருந்து அந்த தெருவுக்கு பிரியும். அந்த தெருவுல இருந்து அங்க இருக்கிற வீடுகளுக்கு பிரியும். வீட்டுக்குள்ள இருந்து அந்தந்த பர்ட்டிகுலர் ரூமுக்கு அந்த அந்தந்த ஒரு ஒரு அறைகளுக்கும் போகும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ரத்த குழாய்கள் வந்து பெருசா ஆரம்பிச்சு, அந்த அகலமா இருக்கிறது ஒண்ணு. இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு தெருவுக்கே நீங்க பைப்லைன் குடுக்கணும்னா, அதோட திக்னஸ் வேற மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள நம்ம பைப்லைன் குடுக்குறோம்னா, அதோட திக்னஸ் வேற மாரி இருக்கும். ஒரு குட்டி அறைக்கு மட்டும் நம்ம குடுக்குறோம்னா, அங்க வேற மாரி குடுப்போம் இல்லையா? அந்த அளவுகள் சுருங்கிக்கிட்டே வரும். இது வந்து ஒரு ஒரு செல்லுக்குள்ளயும் இந்த ரத்த குழாய்கள் வந்து போயிட்டு வரும். ஓகேங்களா? அந்த ஓகேமா. அளவுக்கு குட்டி குட்டியா இருக்கும். கேப்பிலரீஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, ரொம்ப நுண் குழாய்கள். ஓகேங்களா? அது வந்து ஒரு வலை மாதிரி இந்த ஆரிக்கிளுக்கு என்ன சொல்றதுன்னா, இந்த தமனியும், சிரையும் வந்து இணையிற இடமா இருக்கும். அந்த இணைப்ப வந்து ஒரு வலை பின்னல் மாதிரி ஒரு உருவத்த குடுத்து, அது மூலமா அந்த பொருட்கள கடத்துற வேலைய செய்யும். ஓகேங்களா? ஓகேமா. சோ இதுவுமே அத விளக்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா எனக்கு டெக்ஸ்ட் நெறைய குடுக்கறத விட, இமேஜ் குடுக்கும்போது உங்களுக்கு பதியும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நெறைய போட்டிருக்கேன். திரும்ப திரும்ப அதான் வரும். ஓகே. இது வந்து சிஸ்டோல்ல என்ன நடக்குது? டயாஸ்டோல்ல என்ன நடக்குது? சிஸ்டோல் அப்படிங்கிறது சுருங்குறது. டயாஸ்டோல் அப்படிங்கிறது விரியறது. சோ டயாஸ்டோல் அப்படிங்கிற ப்ராசஸ்ல என்ன நடக்கும்? ரத்தம் வந்து நல்ல ரத்தமோ, கெட்ட ரத்தமோ அதுக்கு உரிய அறைகள், மேல் அறைகள்ல இருந்து கீழ் அறைகளுக்கு வரும். சிஸ்டோல் அப்படிங்கிற அந்த சுருங்குற ப்ராசஸ்ல என்ன நடக்கும்? கீழ் அறைகள்ல இருந்து அதுக்கு உரிய ரத்த நாளங்களுக்கு வந்து ரத்தம் பரவும். ஓகேங்களா? ரத்தம் வந்து பம்ப் செய்யப்படும். ஓகே. சோ சிஸ்டோல் என்ன பண்ணுது? டயாஸ்டோல் என்ன பண்ணுது? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஸ்டோல் அண்ட் டயாஸ்டோல தான் இங்க வந்து நான் குடுத்திருக்கேன். சோ சிஸ்டோல் அப்படிங்கிறது கான்ட்ராக்ஷன் சுருங்கும் விஷயம். டயாஸ்டோல் அப்படிங்கிறது ரிலாக்சேஷன் விரிவடைதல். ஓகேங்களா? இந்த இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும்போது நீங்க எப்படி வேணா எக்ஸாம்ல இந்த பாயிண்ட்ட மட்டும் நீங்க குடுத்தா போதும். இந்த ஹார்ட் எடுக்கிறது வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் இதுல வந்து இவ்ளோ இருந்தா உங்களுக்கு போதும். சேம் அதே தான் குடுத்திருக்கேன். என்ன நடக்குது அப்படிங்கிறது. சோ கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு வரும்போது ஒரு சிஸ்டோல், ஒரு டயாஸ்டோல், ஒரு சிஸ்டோல், ஒரு டயாஸ்டோல். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணுது. தெரியுதுங்களா முன்னாடி? சோ சிஸ்டோல் அப்போ சுருங்கி இந்த ரத்தம் வந்து வெளிய போகுது. இங்க ரெட் கலர்ல போகுது. டயாஸ்டோல் அப்போ விரிஞ்சு இங்க உள்ள வருது. ஓகேங்களா? இன்னும் ஹார்ட் வால்வ பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு குடுக்கணும். இதுல இருக்கிற இமேஜஸ் எல்லாமே இதுதான் பண்ணும். அண்ட் இதுல வந்து இப்ப வால்வ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு இத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த வால்வோட வேலை என்னன்றது நான் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு ஒரு டோர் மாதிரி தான். ஓப்பன், க்ளோஸ் பண்ணக்கூடிய வேலை. சோ எந்த விஷயம் நடக்கும்போது எந்த வால்வு ஓப்பன் ஆகுது, எந்த வால்வு சுருங்குது. ஓகேங்களா? இப்போ மேல அறையில இருக்கிற அந்த விரிதல் டயாஸ்டோல் அப்படிங்கிற விஷயம் நடக்கும்போது, இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படிங்கிற மூவிதழ் வால்வும், மிட்ரல் வால்வ் அப்படின்னு அதாவது இடது ஏட்ரியத்துக்கும், இடது வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவுல இருக்கிற மிட்ரல் வால்வும் ஓப்பன் ஆகும். அந்த டைம்ல இங்க வென்ட்ரிக்கிள்ல இருந்து வெளிய போகக்கூடிய ரத்தம் போகும் இல்லையா? பல்மனரி ஆர்டரியும், அயோர்டிக் வால்வும், பல்மனரி வால்வும், அயோர்டிக் வால்வும் க்ளோஸ்ல இருக்கும். அப்பதான் ரத்தம் வந்து இங்க இறங்கும். ஓகேங்களா? சிஸ்டோல் அப்படிங்கிற சுருங்கும் போது என்ன நடக்கும்னா, இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் அதாவது ரைட் ஏட்ரியத்துக்கும், ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவுல இருக்கிற கதவான ட்ரைகஸ்பிட் வால்வும், லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பைகஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்வும் க்ளோஸ் ஆயிக்கும். ஏன்னா அங்கிருந்து மறுபடியும் ரத்தம் வரக்கூடாது. இங்க இருக்கிறது வெளியே போனா தானே மறுபடியும் வர முடியும். அப்படி போகும்போது இது 2ம் க்ளோஸ் ஆயிருக்கும்.
அதே நேரம் உங்களுக்கு பல்மோனரி ஆர்டரி அந்த பல்மோனரி வால்வும் அயோட்டிக் வால்வும் ஓபன் ஆகி ரத்தம் வெளியேற்றதுக்கான வேலையை செய்யும். இது புரியுதுங்களா? எஸ் மேம். இப்ப இந்த இமேஜுமே பம்பிங் அண்ட் ஃபில்லிங் எந்த வேலையை பண்ணுதுன்னு பாருங்க. சிஸ்டோல் அப்படிங்கிற சுருங்குற வேலையில பம்ப் பண்ணுது, வெளியேற்றுது. ஓகேங்களா? டயாஸ்டோல் அப்படிங்கிற விரியிற நேரத்துல நிரப்புது. ஓகே, அந்த அறைகளை நிரப்புது. இவ்வளவுதான் இந்த சிம்பிள் கான்செப்ட். நீங்க இன்னைக்கு அந்த இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே விளக்கத்தோட உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு ஒரு தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சோ அந்த கார்டியாக் சைக்கிள் இது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா, அந்த ஒரு கார்டியாக் சைக்கிள் இருக்கு இல்லையா, ஒரு சிஸ்டோல் ஒரு டயாஸ்டோல் ஒரு பிரேக் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கெட்ட ரத்தம், ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து மேல் ஆட்ரியம் அறையில, வலது பக்க ஆட்ரியம் அறையில வருது. அதே சமயத்துல உங்களுக்கு வந்து அடுத்து இங்க வர்றது வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அங்கிருந்து டயாஸ்டோல் அந்த அந்த இடத்துக்கு ஃபில் ஆகி அந்த வால்வு மூலமா உங்களுக்கு கீழே இருக்கிற வலது வென்ட்ரிக்கலுக்கு உள்ள ஃபில் ஆகுது. அடுத்ததுல உங்களுக்கு அந்த அசுத்த ரத்தம் வந்து கீழே இருக்கிற வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து அது சுருங்குதல் மூலமா அந்த சிஸ்டோலுங்கிற விஷயம் நடக்கும்போது பல்மோனரி லங்ஸ்க்கு வந்து கடத்தப்படுது. இதேலயே வந்துட்டு இப்ப இங்க சிஸ்டோல்ல இந்த மேல ஆட்ரியம்ல நடக்குது இல்லையா, அதே சைமல்டேனியஸ் பீரியட்லயே வலது பக்கம் கெட்ட ரத்தம் உள்ள வர்ற மாதிரி இடது பக்கம் நல்ல ரத்தம் லங்ஸ்ல இருந்து உள்ள வரும். கீழே வலது பக்கம் வந்து உங்களுக்கு கெட்ட ரத்தம் வந்து லங்ஸ்க்கு போற மாதிரி, லங்ஸ்க்கு போகிற மாதிரி இடது பக்கம் இருக்கிற வென்ட்ரிக்கல்ல இருந்து உங்களுக்கு உடலோட மற்ற பகுதிகளுக்கு போகும். இதுதான் இந்த திரும்ப திரும்ப அதுதான் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேம் அந்த ஆர்கன்ஸோட பேரை போட்டு இருக்கும். பாக்குறீங்களா இல்ல அடுத்தது போலாமா? போலாம் மேடம், அடுத்தது போலாம். இது வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயம் எல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத விளக்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படம் எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ வந்து அந்த வால்வு ஓபன் க்ளோஸ் ஆகும்னு சொன்னோம்ல, அது எந்த வால்வு ஓபன் ஆகும் எந்த வால்வு க்ளோஸ் ஆகுங்கிறது விளக்கக்கூடிய விஷயம். சோ இப்ப வந்து சிஸ்டோல் அப்படிங்கிற சுருங்குதல் அப்படிங்கிற விஷயம் நடக்கும்போது எங்க நடக்கும்? கீழே இருக்கிற அறைகள் தான் சுருங்கும். அப்ப சுருங்கும் போது மேல இருந்து ரத்தம் உள்ள வரக்கூடாது இல்ல, அப்போ இந்த மேல வலது பக்கம் இருக்கிற ட்ரைகஸ்பிட் வால்வும் இடது பக்கம் இருக்கிற மிட்ரல் ஆர் பைகஸ்பிட் வால்வ், இது வந்து 1 மார்க் கொஸ்டினுங்க. பைகஸ்பிட் வால்வுக்கு 1 மோர் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா மிட்ரல் வால்வு வந்து எதை வந்து மிட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அண்ட் அதுல வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ்னா 3 பார்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்கும். ஓகே, பைகஸ்பிட்ல வந்து 2 பார்ட்ஸ் ஆஃப் மசில் வந்து இருக்கும், 2 ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய படிக்கும் போது இந்த குட்டி குட்டி விஷயங்களை வந்து மறந்துடுவோம். நீங்க சிஸ்டோல்ல பல்மோனரி வால்வும் அயோட்டிக் வால்வும் ஓப்பன்ல இருக்கும், ட்ரைகஸ்பிடும் மிட்ரல் வால்வும் க்ளோஸ் ஆகி இருக்கும். டயாஸ்டோல்ங்கிற விரிதல் வேலை நடக்கும்போது பல்மோனரி வால்வும் அயோட்டிக் வால்வும் உங்களுக்கு க்ளோஸ்ல இருக்கும். இந்த மிட்ரல் வால்வும் ட்ரைகஸ்பிடும் ஓப்பன்ல இருக்கும். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. எந்த கதவு திறக்கும் எந்த கதவு மூடி இருக்கும். ஹார்ட்டோட வேலைகள் இதுதான் நம்ம மெயினா எடுத்துக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது ஹார்ட்டோட சத்தம் இருக்கு இல்லையா, லப் டப்னு ஒரு சத்தம் கேட்டிருப்போம். எஸ், அந்த இடத்துல ட்ரைகஸ்பிட் வால்வும் மிட்ரல் வால்வும் க்ளோஸ் ஆகிற சத்தம் தான் வந்து லப். ஓகே, அயோட்டிக் வால்வும் பல்மோனிக் வால்வும் அதாவது பல்மோனரி வால்வும் க்ளோஸ் ஆகிற சத்தம் தான் டப். இப்ப இது எப்ப க்ளோஸ் ஆகும்? ட்ரைகஸ்பிடும் மிட்ரலும் சிஸ்டோல் அப்படிங்கிற சுருங்குதல்ங்கிற நேரத்துக்கு வரக்கூடிய சத்தம் வந்து லப். விரிதல் அப்படிங்கிற நேரத்துக்கு வர்ற சத்தம் வந்து டப். ஓகேங்களா? இதுதான் ஹார்ட்டோட லப் டப் சத்தத்தோட மீனிங். ஓகேங்களா? இப்ப நீங்க இத யாராவது கேட்டாங்கன்னா அழகா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்கல்ல எது என்னன்னு? எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மேம்.
எஸ், அவ்வளவுதான்ப்பா. லப் டப்புக்கான காரணம் வந்து இந்த வால்வுகள் க்ளோஸ் ஆகி ஓபன் ஆகும்போது வரக்கூடிய சத்தம் தான் லப் டப். இதுவுமே என்ன அப்படிங்கறதுக்கான எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் நான் வந்து இந்த பிக்சர் கொடுத்திருக்கேன். இப்போ இவங்க இதுல இன்னுமே கார்ட்டூன் மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகே, இது வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட பிபிடி. ஸோ இதுல ஜெனரல் டாபிக்ஸ் இருக்கும், நான் சொன்ன விஷயங்கள் தான் இருக்கும். 1-2 மிஸ் ஆயிருந்தா அதையும் சேர்த்து வந்து நான் சொல்றேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை சேர்ந்த ஒரு மஸ்குலர் ஆர்கன் இருதயம். இப்ப இது இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட் பத்தி எடுத்தோம் இல்லையா, ஹார்ட்டோட வேலை என்ன, அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல உங்களுக்கு இல்ல மேம், எதுவும் இல்ல மேம். ஓகே, நித்யானந்தம் சார் உங்களுக்கு? அவர் போயிட்டாரு. இல்ல. சரிப்பா, ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்லைடு கொஞ்சம் ஃபாஸ்டாவே போயிடலாம் இல்லையா? போயிடலாம் மேடம். ஏன்னா எனக்கு ஸ்கிரீன் டிஸ்பிளேயால டைம் என்னன்னு தெரியல. ஓகே, இல்ல, டைம் வந்து ஆ. டைம் வந்து 7:22 தான் ஆகுது. சரி, அப்ப நான் இத கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். இப்ப புரிஞ்சது இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாமே? எல்லாம் புரியுது மேம். இதயத்தோட வேலை என்ன அப்படிங்கறதுதான். சோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பம்ப் பண்ணும்போது 7200 லிட்டர் கிட்டக்க ஆவரேஜா இதயம் வந்து பம்ப் பண்ணுதான் உடம்பு முழுக்க, அந்த காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 24 மணி நேரத்துல. ஓகே, சோ இது இது வந்து பம்ப் பண்ற ரத்தத்தோட அளவு. ஓகேங்களா? இதயம் வந்து இப்ப துடிக்குது, ஒரு நிமிஷத்துக்கு 72 நிமிஷம்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்குதாம். ஓகே, அந்த ஆவரேஜ் தான் பிபி அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஏஜ், அதாவது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அந்த இதய துடிப்பு வந்து வேகமா இருக்கும். 70ல இருந்து 190 தடவை இருக்கும். வயதான, அதாவது அடல்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து 60 to 80 டைம்ஸ் ஆவரேஜ் ஹார்ட் பீட் நம்ம பாக்குறோம் இல்லையா. இப்ப நம்ம பிளட் பிரஷர்னு வந்து 120/80ன்னு பாக்குறோம் இல்லப்பா, அது வந்து ஒன்னு ஆமா. சிஸ்டோல் டயாஸ்டோல், அதுதான். ஓகே. நம்ம பிபின்னு பாக்குறது இதைத்தான் பாக்குறோம். ஓகேவா? சோ இதயம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு கோன் ஷேப்டு ஆர்கன். ஓகே, மீடியாஸ்டினம்னு அந்த இது இடம் இருக்கு இல்லையா, அந்த அந்த மார்பு குழி, அந்த ஆமா. இடத்துக்கு வந்து மீடியாஸ்டினம் அப்படிங்கிறது பேரு. ஓகே. அந்த லொகேஷனுக்கு, அந்த உடம்புல அந்த இடத்துல இருக்கிற அந்த பர்டிகுலர் ஏரியாக்கு வந்து சயின்டிபிக்கா அவங்க வச்சிருக்கிற நேம் வந்து மீடியாஸ்டினம். அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, பெரிகார்டியத்தோட இருக்கு. ஸ்டெர்னம் அப்படிங்கிறது வந்து அந்த 2 விலா எலும்புகள் 2 பக்கமும் இருக்கிறத இணைக்கக்கூடிய நடுவுல ஒரு தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டுக்கு தான் ஆமா. ஸ்டெர்னம் அப்படின்னு பேரு. இந்த இமேஜ்ல காட்டுறேன். இப்ப நடுவுல ஒரு பின்னாடி வட்ட வட்டமா வர்றது வந்து ஈசோஃபேகஸ். ஓகேங்களா? அதாவது இந்த சரி. உணவு குழாய். அதுக்கு முன்னாடி இந்த மார்பு விலா எலும்புகள் இருக்கு இல்லையா, அதை இணைச்சிருக்கக்கூடிய தண்டு உங்களுக்கு வந்து எங்க முடியும்னா நம்ம நெஞ்சு குழின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல முடியும். அதுக்கு கீழ ஆமா. வந்து டயாஃப்ரம் இருக்கும். சரி. உதரவிதானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டயாஃப்ரம் வந்து. ஆமா. ஓகேவா? இதுதான் இதோட அர்த்தம். எங்க இருக்கு, எந்த லொகேஷன், எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னா நீங்க இதெல்லாம் நீங்க எழுதலாம். ஓகேங்களா? இதயத்தோட வேலை என்ன, அண்ட் ஏன் கார்டியா அப்படின்னா இதயம் சார்ந்ததுன்னு பாக்குறோம்னா கிரேக்க பேர். எல்லா அனாட்டமில இது, அதாவது பயாலஜில நீங்க எங்க சயின்ஸ் நீங்க எங்க பார்த்தாலும் இந்த பேர்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, இதயம் வந்து எந்தெந்த உறுப்போட தொடர்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கனெக்ஷன்ஸ், நம்ம ஸ்டொமக் எங்க தொடர்பு இருக்கு, ஸ்பிளீன் எங்க தொடர்பு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, பின்னாடி பக்கம் கிட்னியோட, முன்னாடி பக்கம் லார்ஜ் இன்டெஸ்டைனோட, சிறுகுடலோட, அந்த பான்க்ரியாஸ் ஆமா. டெயில் இடிச்சதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இருதயத்தை வந்து என்னென்ன விஷயங்கள் தொடர்பு இருக்கு அப்படின்னா, அந்த நடு குழாய் இருக்கு இல்லையா, ஸ்டெர்னம், அந்த அந்த குழாயோட ஒரு தொடர்பு இருக்கு. அங்க இருக்கிற குருத்தெலும்புகளோட இருக்கு. அண்ட் 2 நுரையீரலுக்கும் மத்தியில இருக்கு. அதுவும் எப்படி இருக்கும்னா, நீங்க நுரையீரல் அனாட்டமி படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, வலது பக்க நுரையீரலை விட இடது பக்க நுரையீரல் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹார்ட் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதால. ஓகேங்களா? அப்போ அந்த ஓகே. ஸ்டெர்னத்தோட கனெக்ஷன் இருக்கு, நுரையீரலோட கனெக்ஷன் இருக்கு,
அப்ப அந்த வழியா போகக்கூடிய ஈசோஃபேகஸ்ங்கிற உணவு குழாய், உங்களுக்கு தொராசிக் ஏரியா அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு அந்த 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 ரத்த குழாய், அப்புறம் ட்ரக்கியா அப்படிங்கிற காற்றுக்கான குழாய், அந்த மாதிரி எல்லா இடங்களோடவுமே வந்து இந்த ஹார்ட் வந்து கனெக்ஷன் ஆயிருக்கு. கீழ பகுதியில உதர விதானத்தோட கனெக்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, நம்ம ஹார்ட்டோட லேயர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதுதான் இந்த இதுல வந்து இருக்கு. அடுத்தது போலாம்லமா? போலாம். ஹார்ட்டோட லேயர்ஸ் தான் இங்கேயும் மறுபடியும் நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது முழுக்கவே இப்ப இந்த இமேஜ் பார்த்தா நீங்களே வந்து விளக்கம் கொடுத்துருவீங்க. கரெக்டா? அந்த பேரை பார்த்தாலே சொல்ல முடியுது. யா, தேங்க்யூ. அந்த புரிதல் வேணுங்கிறதுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி விளக்கம் கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு பிபிடி வந்து பிடிஎஃபா மாத்தி அனுப்புறேன். இதையும் படிங்க. இன்னைக்கு வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையுமே வந்து நீங்க படிங்க. இதுவுமே அந்த Okay, ma'am. ரத்தம் எங்க எப்படி போகுது அப்படிங்கறத விளக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்லைட்ஸ் தான் இருக்கு. வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இது இதயத்தோட வால்வுகள். வால்வ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து கதவுகள் மாதிரி தான் மசில்ல உருவாக்கப்பட்ட தசைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கதவு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓப்பனிங். ஓகேங்களா? அந்த இடத்துல இதயத்துல வந்து அந்த ரத்த குழாய்கள் வந்து வெளியேறதுக்கும் உள்ள வரத்துக்கும் வேலை செய்யுது இல்லையா? அந்த அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த வால்வுகளுக்கு ஹார்ட் வால்வ்ஸ் அப்படின்னு பேரு, கார்டியாக் வால்வ்ஸ் அப்படின்னு பேரு. சோ ஒரு ஜோடி ஏட்ரியோ வென்ட்ரிகுலர், ஒரு ஜோடி செமிலூனார் வால்வ். அப்படின்னா ஏட்ரியத்துல இருந்து வென்ட்ரிகலுக்கு போறதுக்கு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்னு பேர். அப்ப என்னென்ன? ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ். செமிலூனார் வால்வ் அப்படின்னா இது வந்து உடம்புல இருந்து அந்த இதய சாம்பர்ஸ்ல இருந்து ரத்தம் வெளியேறதுக்கான விஷயங்கள். அப்ப என்னென்ன வால்வு? அயோட்டிக் வால்வு, பல்மோனரி வால்வ். இந்த 2 வால்வ். ஓகேங்களா? அந்த 4 வால்வ். இது 2 தான் உங்களுக்கு கதவு மாதிரி ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ். இப்ப இங்க முக்கோண வால்வுன்னு சொல்றது ட்ரைகஸ்பிட். மிட்ரல் வால்வ் ஆர் இருமுனைங்கிறது பைகஸ்பிட். ஓகேங்களா? பெருநாடிங்கிறது அயோட்டா, நுரையீரலுங்கிறது பல்மோனரி. இவ்வளவுதான். இது புரிஞ்சுதுங்களா? அதுக்கான இது வந்து நான் கொடுத்திருக்கேன். இப்ப ட்ரைகஸ்பிட் வால்வ்னு பாத்தீங்கன்னா இந்த 3 விதமான ஓப்பனிங் இருக்கும். பைகஸ்பிட்னு பாத்தீங்கன்னா 2 ஓப்பனிங் தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மத்த அயோட்டாவோட வால்வ் ஒண்ணு, பல்மோனரி வால்வ் ஒண்ணு. சோ ஹார்ட்டோட வால்வ் அவ்வளவுதான்ப்பா. இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற எதுவும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. இது வந்து கண்டக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அதை சுருங்கி விரியறதுக்கான சிக்னல்ஸை கொடுக்குது இல்லையா, அந்த விஷயத்துக்கு பேர் தான் கண்டக்ஷன் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், முழு விளக்கம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஃபர்தரா அதை சார்ந்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, இது என்னென்ன வால்வ் எதை பண்ணுது? இப்ப ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? ரைட் ஏட்ரியத்தையும் ரைட் வென்ட்ரிக்கலையும் கனெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி அந்த வால்வோட பேரு தான் கொடுத்திருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அனுப்புறேன். நெட்ல இருந்து கனெக்ட் பண்ண டீடைல்ஸ் தான் இது. அடுத்தது வந்து இருதயம் சார்ந்து என்ன மாதிரி நோய்கள் வரலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இப்போ இருதயத்துல வந்து எத்தனை விஷயம் பார்த்தோம்? மசில் மூவ்மெண்ட்ஸ்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். அந்த மசில் மூவ்மெண்ட்ஸ்ல தொந்தரவு வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனைகள் வரலாம். இந்த ரத்தம் அந்த சுருங்கி விரியறதுல பிரச்சனை வரலாம். கரெக்டா? இது மசில் சார்ந்து, அந்த இதயத்தோட அமைப்பு சார்ந்து. ஓகே, அடுத்தது இந்த இந்த 4 வால்வு ஓபன் க்ளோஸ் ஆகுது இல்லையா, அதோட தன்மையில எங்கேயாவது பிரச்சனை வந்தா உங்களுக்கு ரத்த ஓட்டத்துல அந்த ரத்தத்தை வந்து உங்களுக்கு அனுப்புறதுல தொந்தரவு இருக்கும். சோ அங்க ஒரு விதமான தொந்தரவு வரலாம். சுருங்கி விரியறதுலயும் இருக்கலாம். அதே மாதிரி உடம்புக்கு ரத்தத்தை அந்த இருதயத்துக்குள்ள ரத்தம் எடுத்துட்டு வரதுக்கும் வெளியே எடுத்துட்டு போறதுக்கும் ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது அடைப்புகள் இருந்தா, அதுல ஏதாவது தொய்வு இருந்தா, மசில்ஸ் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா, அது சார்ந்து ஏதாவது டேமேஜ் இருந்தா உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வரலாம். ஓகேங்களா? அவங்க என்னென்ன மாதிரி பேரு வேணா வச்சுக்கலாம்ப்பா. இது மாதிரி நம்ம பார்க்க போறது இது சார்ந்து பார்க்க போறோம். இப்ப மசில்ஸ் சார்ந்து இருக்கு அப்படின்னா தசைகள் வந்து மண்பூதத்தை சார்ந்தது. அப்போ ஹார்ட்டோட மண்பூதத்தை நம்ம பலப்படுத்தணும். இல்லைன்னா நல்ல மண்ணை உருவாக்கி
ஹார்ட்டுக்கு நம்ம வந்து திறவுகோல் புள்ளி மூலமா கொடுக்கணும். அந்த பம்பிங்ல அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுல குறை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இருதயத்தோட காற்று தானே உங்களுக்கு புஷ் கொடுக்கறது, அந்த காற்று இதுல தன்மையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா இருதயத்தோட காற்று இடத்தை சார்ந்து நீங்க வந்து தொந்தரவை சரி பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இவங்க வந்து அதுக்குன்னு ஒரு பேரை வச்சு கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அரித்மியா அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா ஹார்ட் பீட்ல வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அந்த அதாவது அந்த சிஸ்டோல் டயாஸ்டோல்ங்கிற அந்த விஷயத்துல ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கு, ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. 72 முறை துடிக்கணும்னா அது ஒண்ணு 100 முறை துடிக்கலாம், இல்ல 40 முறை துடிக்கலாம். ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும்போது அந்த மாதிரி வியாதிகளுக்கு வந்து அரித்மியா அப்படின்னு அந்த கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கன்ஜெசிவ் ஹார்ட் ஃபெயில்யூர் அப்படின்னா நம்ம மசில் சார்ந்து உங்களுக்கு ஒரு தொந்தரவுன்னு சொன்னேன் இல்லையா? ஹார்ட் ஃபெயில்யூர், கன்ஜெசிவ் ஹார்ட் ஃபெயில்யூர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மசில்ஸ்ல வந்து ஏதோ ஒரு டேமேஜோ வீக்கனிங்கோ நடக்குதுன்னா அது சார்ந்த தொந்தரவுக்கு வந்து உங்களுக்கு கன்ஜெசிவ் ஹார்ட் ஃபெயில்யூர்னு பேரு. இப்ப கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னா உங்களோட ஹார்ட் மசில வந்து சுருக்கி விரியறதுலயும் அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த மசில்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அடைப்பு இருக்கு அப்படின்னா அந்த ஹார்ட்டுக்கு அந்த அந்த மசில்ஸ்ல அந்த ரத்த குழாய்களுக்குள்ள ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கு, அந்த தசைகள் அந்த ரத்த குழாய்களும் உங்களுக்கு வந்து மசிலான தசையிலான டியூப் தானே, சோ அதுக்குள்ள ஏதாவது அடைப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கரோனரி ஆர்டரி டிசீஸ். பெரிஃபெரல் ஆர்டரி அப்படிங்கும்போது இதுவுமே அது சார்ந்ததுதான். உங்களுக்கு வந்து கரோனரினா இதயத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஹார்ட் மசில்ஸ்ல அதாவது அந்த ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருக்கிறது. பெரிஃபெரல் அப்படின்னா இருதயத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு போகுது இல்லையா, அந்த ரத்த ஆமா. குழாய்கள்ல அடைப்பு இருக்கிறது. இவ்வளவுதான்ப்பா. அவங்க பேரு தான் விதவிதமா வச்சிருப்பாங்க. பேரை பார்த்து பயந்துராதீங்க. ஓகே மேம். ஓகே. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது என்னன்னா இருதயத்துக்கு வந்து நல்ல ரத்தத்தை இருதயத்துக்கோட சக்திக்கு நம்ம ரத்தம் அனுப்புறோம் இல்லையா, அதுல எங்கேயாவது ஆமாம். தடை இருந்தா அந்த நேரத்துல இருதயத்துக்கு தேவையான சக்தி கிடைக்காம இருதயம் வேலை செய்யல, அதுதான் ஹார்ட் அட்டாக். ஓகே. ஹார்ட் வால்வ் டிசீஸ்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னா அந்த சுருங்கி ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகக்கூடிய அந்த வால்வுகள்ல சார்ந்த தொந்தரவு. ஓகே. இப்ப ஸ்ட்ரக்சரல் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா அதோட அமைப்புல உருவத்துல அந்த அந்த ஹார்ட் உருவானதுலயே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுல தொந்தரவு இருந்ததுன்னா அதுக்கு வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பேரு. சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா உங்களோட ஹார்ட் வந்து திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக முக்கியமா அங்க போட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அந்த 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 பேஸ் மேக்கர்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அது சார்ந்து ஆமா. ஹார்ட் வேலை செய்யல அப்படின்னா அதுதான் கார்டியாக் அரெஸ்ட். அது வந்து சுருங்கி விரிய முடியல, பிளாக் ஆயிடுச்சு, நின்னுடுச்சு, ஓகே. அது வந்து கார்டியாக் அரெஸ்ட். இந்த மாதிரி தான் இதுக்கான பேர்கள் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இது எதுவுமே இல்ல. இவ்வளவுதான். இதுக்கு தாண்டி நம்ம பார்க்க போறதுன்னா, இப்போ பிபி இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்கு, ஒரு படபடப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னா, இருதயத்தோட உஷ்ணம் சார்ந்த வேலைகள்ல தொந்தரவு இருக்கு. உடல்ல உஷ்ணம் அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து பிபி ஜாஸ்தியா வரும். அதாவது ஒரு ரத்தத்துக்கு வந்து நீங்க குடுக்கக்கூடிய உஷ்ணம் அதிகமா சூடு அதிகமா குடுத்தீங்கன்னா இன்னும் வேகமா போகும்ல. அதுதான். ஆமா. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்னு முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க பிபி அதிகமா இருக்கு, அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஒரு செயல் செய்யணும்னா, அந்த அந்த செயலுக்கு இப்ப நான் கையில இருந்து ஒரு பொருள எடுக்கணும் அப்படின்னா, என்னோட கைக்கு அந்த அதிகமான ரத்த ஓட்டம் இருந்தா மட்டும் தான் என்னால அந்த பொருள எடுக்க முடியும். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா, என் தொண்டைக்கும், என்னோட வாய்க்கும் வந்து நெறைய ரத்த ஓட்டம் இருந்தா மட்டும் தான் உங்களால பேச முடியும். அப்ப ஹார்ட் என்ன பண்ணும்? யாருக்கு என்ன தேவை இருக்கோ, ஓ இந்த இடத்துல இந்த செயல் நடக்குது. இங்க நீங்க வந்து ரத்தத்த அதிகமா அனுப்பணும். அப்ப அந்த இடத்துல பிரஷர் அதிகமா தான் இருக்கும். இது நார்மல். ஓகேங்களா? அத வந்து மெஷர் பண்ணிட்டு பிபி அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, நீங்க இது பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க.